70 ஆண்டுகளை கடந்து விட்டது. பெண்ணுரிமை என்பது ஆணை போலவே பெண்ணுக்கு வீரம், வன்மை, கோபம், ஆளுந்திரம் உண்டென்பது. It is very important to note that around 300 girls were affected in this manner in India every year. ஐயா, பிரிட்டிஷ் காலத்துல ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடிய வீரர்கள் என்று சொன்னார். அந்த காலத்தில் பெண்கள் கல்வி கற்பதே அரிதாக இருக்கும் பொழுது, not only in space, women are also defending our country. But women nowadays are educated, literated, liberated and even lead. நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், பெண் என்றோர் இனம் இன்றும் இருக்கிறது, அது என்றும் ஆணுக்கு சமமாகத்தான் இருக்கிறது என்று. The frog prince who is known for his magical extermination self by the magical kiss again. எண்ணங்கள் அழகாக இருந்துவிட்டால் நினைவுகளும் அழகாக நிலைத்துவிடும். செயல்கள் அழகாக உருவாகிவிட்டால் பயன்களும் அழகாக விளைந்துவிடும். அழகான எண்ணங்களோடு இந்த நாளை துவங்கிடுவோம். Love in your heart and good thoughts in your mind. You will have a wonderful day. Welcome the new morning with smile on your face. Respected Chairman, esteemed Vice Chairman, Executive Director, Honorable Principals, beloved heads of the department, dear faculty members, participants from various schools, respected parents, and my dear butterflies of KSR CASW, with a great attitude and enormous happiness. A very warm welcome and good morning to one and all for this state-level speech competition, Teen Talk 2021, the massive talkathon season 4, organized by KSR College of Arts and Science for Women, Tiruchengood. During this pandemic, we are all held up in different zones, not being able to open up your talents. This competition provides a huge platform for all the 11th and plus 2 girls, students to share their inspiring thoughts and ideas on the topic, Idol Women of Post-Independence Era, Sudandhira Indiavin Sadhanai Pengal. Once again, a very warm welcome to everyone present here. There is always a way when the divine is involved. தமிழ் தாய் வாழ்த்திற்கு அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். KSR மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் டீன் டாக்குக்கு வருகை புரிந்துள்ள இக்கல்லூரி நிறுவனங்களின் தாளாளர் KS ரங்கசாமி ஐயா அவர்களையும், துணைத் தாளாளர் R சீனிவாசன் அவர்களையும், செயல் இயக்குனர் கவிதா சீனிவாசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இக்கல்லூரி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி முனைவர் K தியாகராஜா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் ஈரோடு கதிரையா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மகளிர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மா கார்த்திகேயன் அவர்களையும், KS ரங்கசாமி கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் V ராதாகிருஷ்ணன் அவர்களையும், KS ரங்கசாமி தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் முனைவர் R கோபாலகிருஷ்ணன் அவர்களையும், KSR பல் மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கும் டாக்டர் உதயா அவர்களையும், பிற கல்லூரி முதல்வரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்பேச்சு போட்டியில் நட்சத்திரங்களை தேர்ந்தெடுக்க வருகை புரிந்திருக்கும் நடுவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்போட்டி களத்தில் சாதனை படைக்கும் பள்ளி மாணவிகளையும் அவர்களது பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இக்கல்லூரியின் துறை தலைவர்களையும் பேராசிரியர்களையும் மாணவர்களையும் மற்றும் பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி நண்பர்களையும் புகைப்பட நண்பர்களையும் அலுவலக பணியாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. With lighting the lamp, we would like to invite the dignitaries to the stage.
life is doing what people say you cannot do. I would like to invite Mrs. P. Saranya, Assistant Professor, Department of English, to present the theme of Teen Talk Season 4 to this august gathering. A pleasant morning to one and all present here. I feel immense pleasure to share the journey of Teen Talk, the massive talkathon, on this memorable day which has been commenced in the year 2017. We are proud to assert that this is our 4th season. We organized the prelims of Teen Talk, the massive talkathon, Season 4 in virtual mode due to COVID-19. We received 184 participants from 91 schools, almost from various districts of Tamil Nadu. Extend my hearty thanks to all the contestants who have sent the video in spite of the pandemic situation. It shows their interest to limelight the talent over oratorical skills. Participating in such competition is like quite a self-esteem booster to overcome fear and insecurities at this juncture. The objective of this state-level competition is to promote girl students and bring out their inspiring ideas and thoughts that can change their lives. My best wishes to all the contestants. Thank you. With great vision, personal care, love, concern, and who motivates us to grow into greater heights. We have such a great person who is none other than our principal, Dr. M. Karthikeyan, KSR College of Arts and Science for Women. I invite our principal to felicitate the gathering. Good morning. Yes, thank you. First of all, my sincere thanks to management to make this event a grand success. On behalf of KSR College of Arts and Science for Women, I thank parents, principals, teachers, and students for supporting us. This is a season, Teen Talk Season 4. Already said Saranya. In the Teen Talk Season 4 அப்படிங்கிறது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லையும் வெரி குட் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. 92 ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. 164 வீடியோஸ் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தோம். அதிலிருந்து 9 + 9 18 கண்டஸ்டன்ட் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இந்த டீன் டாக் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி எல்லா பேரண்ட்ஸும் சரி அல்லது டீச்சர்ஸும் சரி, சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாருடைய முழு கவனமும் ஃபோக்கஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டடீஸ் மட்டுமே நிறையா இருக்கும். நம்ம பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், டீச்சர் ஆகணும், கண்டிப்பாக எல்லாருக்குமே தாட் உண்டு. ஆஸ் எ பேரண்ட்டாக எனக்கு அதுதான். பட் அப்பார் தட் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ டெஃபினட்டாக we need some knowledge about subject. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த பெண் பேச்சாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவு, விரல் விட்டு எண்ணிடலாம். இன்றைக்கி அந்த பெண் பேச்சாளர்கள் ரொம்ப லீடிங்காக இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் லைக் பாரதி பாஸ்கர், பர்வீன் சுல்தானா, சம்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 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 இடத்துல போய் பேசுவதற்கு அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய மணி 1 hour அவங்க ஸ்பீச் கொடுத்தாங்கன்னா 1 lakh. ஸோ இது படிப்பு மட்டுமே அல்ல, படிப்பை தாண்டியும் நம்ம மாணவிகளிடத்திலே, உங்கள் பிள்ளைகளிடத்திலே மிகப்பெரிய ஒரு திறன் இருக்கிறது. ஒவ்வொரு மாணவிகளிடத்திலும் ஒவ்வொரு திறமைகள் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு துறை, ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த கேஎஸ்ஆர் மகளிர் கல்லூரி உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக உங்களுடைய ஃபியூச்சர்ஸ் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஸ்பீச் ரெண்டுமே கலந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையாக அமையும். ஸோ பங்கேற்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ வந்திருந்து வாழ்த்தக்கூடிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நான் வந்து டாக்டர் கோபாலகிருஷ்ணனை நான் சொல்லியே ஆகணும். பிரின்சிபல் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ப்ளீஸ் ரவுண்ட் அப்ளாஸ் டு ஹிம். ஏன்னா ஒரு 4 years பேக் ஐ டிஸ்கஸ் வித் ஹிம். நான் பேசிகிட்டு இருந்தோம், நம்ம மகளிர் கல்லூரி சார்பாக ஏதாவது நம்ம ஒரு யூனிக்காக ஒரு ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அவர் கொடுத்த சஜஷன், நம்ம வந்து ஏன் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த டீன் டாக் அப்படிங்கிற ஒரு ஹைலைட், ஒரு பாயிண்ட் கொடுத்ததே அவர் தான். ஸோ ஒரு 3 வருஷமாக நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து மோர் தென் 700 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த முறை இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட எங்களுக்கு நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ். 92 ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க.
164 வீடியோஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஐ மஸ்ட் அப்ரிஷியேட், ஐ மஸ்ட் தேங்க்ஸ் டு டாக்டர் கோபாலகிருஷ்ணன். தேங்க்யூ வெரி மச் சார். ஏன்னா இந்த இடத்துல நம்மலாம் நிற்கிறோன்னா கண்டிப்பாக அவருடைய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நமக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னுடைய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், ஹெச்ஓடிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ தூரம் நம்மளால் ஹைலைட் பண்ணி கொண்டு போக முடியாது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல்சோ மை சின்சியர் வெல்கம் டு டாக்டர் வெங்கடேசன், பிரின்சிபல் KSR IIT. Thank you very much, sir. Thank you very much for valuable person, sir. Thank you. All the best, my participants. Thank you. Respected Chairman, Dr. K. Rangasamy, respected Vice Chairman, Mr. R. Srinivasan, respected Principal, Dr. Karthikeyan of KSR College of Arts and Science for Women, respected Principal of KSR IIT, Dr. Venkatesan, and faculty members, heads of the department, parents and students from KSR CASW, and the students from various schools. Very good morning, all of you. Thank you. And I'm really happy to be here because it's, as our principal has said, it's in a fourth massive hackathon. In fact, it was started at least 2017. In fact, we started this in 2017. From the first year, we will be able to do it in an extraordinary manner. That's what one thing I wanted to say. I'm also happy that I'm part of this particular event and really happy to be here. And one thing I wanted to tell here, why this hackathon and why it is particularly for female, because as our principal has mentioned, because the identity of any individual is more important. Because if you take anybody for that matter, see, if you name few people, say Kamaraj, our former Chief Minister of our Tamil Nadu, if you name him, for immediately we'll be able to know, we say Karma Veerar. Karma Veerar means, there are a lot of things behind it. He is the one who, Elutharvitvan Iravanavan, abdin solittu namakku ellarkum theriyum. He was the one who done that. So for Karma Veerar Kamarajar, there is an identity. So there are a number of things. Similarly, anybody, anywhere if you go, people talk about our Dr. APJ Abdul Kalam. Immediately you know the identity, what he is actually, he was. One is, as a president, and apart from that, as a human being, and more than that, he is a missile man. So that's the identity of an individual. Similarly, to have an individuality, uniqueness, people call it as Tani Tiramai. So that individuality should be with anybody. It's not only our academic and also other things. So to create that kind of skills, so it's in a kind of platform for the students. It's not about age. It's not about where we are. It's maybe school or college, wherever we are. We can have that unique skills. That will be in a kind of identity. Wherever you go, you will be remembered for that. Because Sir has mentioned Bharati Bhaskar and Mrs. Parveen Sultan and so many people. So all of them they have their own identity. Parveen Sultana madam, she is a faculty. She is a professor in a college, Arts and Science College. And if you take Bharati Bhaskar madam, she is a bank employee. So apart from that, they have another identity. So that's what based on their the Pechitharame, people call it as neurotical skills. So that's the reason this platform, it is going to be a great opportunity for young kids, young children. You can come out and talk boldly. It is not only you have to do it on this day, and apart from that, you have to have this habit throughout your life and career. That would be a great specific skills for you. So with this, I wish all the participants who come over here to our KSR KSW, and I believe it's not success or we are defeated. It's not so. Take it as it's a kind of an experience for you. Understand and learn from others. And today we have a great speaker, writer, and he is a human resource person, Mr. Kadir from Erode. So he will be sharing a lot of inputs to all the young minds. So please enjoy this day and happy day, and have a great experience in this stage. Thanks for the opportunity. Thank you very much. Jai Hind. Thank you so much, sir. As a token of love and gratitude, KSR College of Arts and Science for Women is extremely happy in honoring the dignitaries. Let me now invite Dr. M. Karthikeyan, Principal, KSR College of Arts and Science for Women, to honor Dr. R. Gopalakrishnan, Principal, KSR Rangasamy College of Technology.
in their mental abilities to deal with tough situations. It comes as no surprise that some of the global women leaders in the history have proved to stand head to head against their male counterparts, showing their grit. Hats off to all the young buds for your fabulous attempt and fantastic participation, even in this COVID situation. Everyone is awaiting eagerly for your inspiring speech. So let me welcome Dr. Radhakrishnan, Principal, KS College of Arts and Science Autonomous. Welcome you, sir. It's time to call upon the future leaders of this society in the dais to present their speech. So as a token of love, let me invite Dr. M. Karthikeyan, sir, to honor Dr. Radhakrishnan, sir, Principal, to the stage. So please, sir. The society to this dais for presenting their innovative speech. முதலாவதாக TTT 023 செல்வி மோனிகா ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். இருக்கும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று, தோன்றினால் புகழ் பெறும் பண்புகளோடு தோன்ற வேண்டும், இல்லையெனில் தோன்றாமல் இருப்பதே நல்லது என்றார் வள்ளுவர். அதற்கிணங்க உலகில் பல்வேறு வகையான சாதனைகள் இன்னும் அரங்கேறியபடியேதான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அடிப்படையில் முடக்கப்பட்ட பெண்கள் வெளியே வந்து படைக்கும் சாதனைகள் எண்ணில் அடங்காதவை. ஆகையால் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திர இந்தியாவின் சாதனை பெண்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்பது கவிமொழியின் வரிகள். மாணவியாய் தங்கள் முன் பேசுவதற்கு நான் என்ன மாதவம் செய்தினோ என்பது எனது வரிகள். கரையில்லா கடலுண்டோ அதுபோல் பெண்ணில்லா துறையுண்டோ இச்சுதந்திர இந்தியாவில்? ஆம், விடுந்தது பெண் உலகம். அன்றே காவியம் படைத்து கல்வி அறிவுகளில் சிறந்து விளங்கினர் அக்கால பெண்கள். பெண்களின் வரலாற்றில் சங்க காலம் ஒரு பொற்காலம் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், அங்கவை சங்கவை என்று பெண் பார்ப்புள்ளவர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அடங்கி இருப்பதே பெண்ணின் நாகரிகம் என்ற நிலை மாறி பெண்ணினம் புதிய சிந்தனை பெற்று விழிப்புறத் தொடங்கி அனைத்து துறைகளிலும் நெருப்பாய் வீசத் தொடங்கியது. நம்மை ஆளாக்கும் ஆசிரியர் துறை. மாதா, பிதா, குரு, தெய்வம், இதில் பெற்றோர்களுக்கு அடுத்து நம்மை பேணி காப்பவர்கள் ஆசிரியர்களே. அதிலும் பெண் ஆசிரியர்கள் என்றால் தாய்மை குணத்துடன் பேரன்பு கொண்டவராய் நம்மை பேணி காப்பார் என்றால் அது மிகையாகாது. மகத்தான மருத்துவத்துறை. மருத்துவத்தை மனிதநேயத்துடன் மக்களுக்கு வழங்குவதில் பெண்ணினத்தை நிரப்ப எவரால் முடியும்? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக வலம் வந்து பெண் சமுதாயத்திற்கே பெருமை சேர்த்தார். செவிலியர். செவிலியர் என்ற சொல்லுக்கு சொந்தக்கார பெண்களே என்பது நாம் அறிந்த உண்மை. நோயாளிகளை அன்பால் அரவணைத்து மருத்துவ தொண்டு புரிவதில் பெண்ணினத்தை நிரப்ப எவராலும் முடியாது. இரவில் எப்போது ஒரு பெண் தனியாக நடந்து செல்ல முடிகிறதோ அன்றுதான் இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் என்றார் மகாத்மா காந்தி. ஆனால் இன்றோ இந்தியா சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளை கடந்து விட்டது. கிரண்பேடி, கல்பனா சாவ்லா, சிந்து, தீபா போன்ற எண்ணற்ற சாதனை பெண்கள் கூடிக்கொண்டே உள்ளனர். எதிர்த்து முளைக்கும் விதையாக தங்களின் போராட்ட பயணங்களின் மூலம் வெற்றிகளை ஒரு புறம் அடைந்தாலும் மறுபுறம் நிர்பயா, ஆசிஃபா, சுவாதி, மன்னார்குடி திவ்யா போன்ற எண்ணற்ற பெண்களின் ஒடுக்குமுறைகளும் படுகொலைகளும் இன்னும் நிகழ்ந்தபடியே இருப்பது தேசத்தின் ஆன்மாவில் ஏற்பட்ட ரணம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் எண்ணற்ற பெண்கள் அளபரியா தியாகங்களை செய்துள்ளனர். இன்று நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றானது பெண்களின் போராட்ட பங்களிப்பினாலும் அறுபடையான அற்புதம். குடும்பம், சமூகம், கட்டுப்பாடு, கலாச்சாரம் என்பனவற்றை தாண்டி பெண்களால் செய்யப்படும் இவ்வாறான சாதனைகளை நாம் நினைவில் வைத்திருப்பது அவசியமாகும். தங்களின் உழைப்பு, விடாமுயற்சி, சாதனை மற்றும் போராட்டங்களால் உலகெங்கும் உள்ள அனைவருக்கும் ஆதர்ச வழிகாட்டியாக திகழ்ந்தவர் இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தி அவர்கள் நாட்டின் பிரதமராக இருந்த போதும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும் எண்ணற்ற முடிவுகளையும் துணிச்சலாக எடுத்தார். அன்றே சுவாமி விவேகானந்தர் கூறியுள்ளார், பெண்களை முன்னேற்றாத நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்க முடியாது என்று கூறியுள்ளார். பெண் கல்வி. கல்வி மனிதனத்திற்கே உரிய சிறப்பான ஒன்று. ஆண் பெண் இருப்பாளரும் வேறுபாடின்றி இவ்வுலகில் சிறந்து வாழ வழிகாட்டுவது கல்வி ஒன்றே. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையார் கல்லாதவர் என்றார் வள்ளுவர். வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க பாரத நாட்டின் பெண்கள் கல்வி என்னும் மொழியை பெற்றால் நாடு சிறந்தோங்கும் என்பதில் சிறிதும் மையமில்லை. உலகின் ஜனத்தொகையில் சரிபாதியாக விளங்குபவர்கள் பெண்களே. ஒரு ஆண் கல்வி கற்றால் ஒருவனது அறிவு மட்டுமே வளர்ச்சி அடையும். ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அவளது முழு குடும்பத்தின் அறிவும் வளர்ச்சி அடையும். ஏனென்றால் ஒரு குழந்தை முதலாக தன் தாயின் மடியில் தான் கல்வியை கற்க தொடங்குகிறது. எனவே ஒரு பெண்களுக்கு கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஒரு பெண் இல்லை எனில் ஒரு ஆண் வர இயலாது. ஒரு பெண் என கருதப்படுபவள் 20 ஆண்களுக்கு சமமாவாள். பெண்ணொருத்தி ஒரு குழந்தையை 10 மாதம் சுமந்து பெற்றெடுப்பது கூட ஒரு வகையான சாதனை தான். ஆடு மேய்த்த அப்பத்தாவிலிருந்து அரசாண்ட அம்மா வரை அனைத்திலும் பெண்களே. எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெண்கள், வளர்க இந்தியா.
ரொம்ப அருமையாக பேசுனாங்கல்ல? ஆமாம் தானே? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ரொம்ப அருமையாக பேசினவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பட்டம் கொடுத்துடலான்னு பார்க்குறோம். ஒரு சொல்லரசி அந்த மாதிரி கொடுக்கலாமா? ரொம்ப அழகாக பேசினாங்க. உங்களோட கரகோஷத்தோட சொல்லரசி மோனிகா ராஜேந்திரன் ஒன்று சொல்லலாம். Next, let me invite TTE001 J. Ashifa to the stage to present her English speech. Hi friends, good morning to one and all present here. This is Ashifa. I am pursuing 11th standard. Here I gonna talk about ideal woman of post-independence era. In the post-independence era, the Indian women are free to choose any form of education and professional training to enable them for career. They can aspire to the highest office of the state on the basis of equal opportunity for all appointments provided by the Indian Constitution. The adult franchise for both male and female has been ensured in the Constitution. After India gained independence, the constitution makers and the national leaders not only recognized the unequal social position of women, but saw to it that women would get equal rights with men. The concept of equality has been enshrined in the constitution and has been the greatest source of honor to the woman, who once constituted the most neglected and subjugated section of the society. With the spread of women education and in the impact of West, the Indian woman rose against the cruelties of male. They opposed polygamy, sought right to divorce, claimed material equality, and demanded restrictions on dowry. On account of these demands, they have several legislations were enacted to improve the conditions of women. They are the Hindu Marriage Act 1955. This act provides a woman with right to remarry and divorce. It prohibits polygamy, polyandry and child marriages. Hindu Section Act 1956. This act provides a woman with rights and claim over parents' property. Hindu Adoption and Maintenance Act 1956. This act provides a woman with right to adopt a child and divorced woman to claim maintenance from her husband. Special Marriage Act 1954. This act provides a woman with right to intercaste marriages, love marriages, prohibits. It is only permitted for the girls above 18. Dowry Prohibition Act 1961. This act protects women from exploitation, declaring taking unlawful activities. Okay, now I am gonna tell some first Indian women in India in some different industries. Mother Teresa, she was the first woman to receive the Nobel Peace Prize. Indira Gandhi, she was the first woman Prime Minister in India. She served from 1966 to 1977. She was the first woman to receive Bharat Ratna Award in 1971. Kalpana Chawla, she was the first woman to be in space. Pratibha Patel, she was the first woman president in India. Kiran Paddy, she was the first IAS officer in India, and she also became the United Nations Indian Civil Service Advisor. Fatima Bibi, she was the first woman judge in India. Saina Mirza, she was the first woman tennis player. Saina Nehwal, she was the first woman to win badminton at Olympics. Maitra Sinha has given some suggestions to improve the conditions of women. Firstly, women should give an education. Education make them aware of rights, duties and responsibilities. Women should be encouraged to go for higher education. Secondly, women should participated in politics. Seats should be reserved in both state assemblies and the national assemblies, so that they can have a voice in national buildings and help the cause of women in general. Thirdly, women should work as equal partners with men. She should building a progressive and developed society. Fourthly, in a country, women worshipped as a god
as a goddesses, crime against women seem to be on rise. Fifthly, women should give a special role in planning and mobilization process. Sixthly, women should give more facilities. Apart from these suggestions, Maitra Sinha has given some other suggestions like provisions for industrial workers, proper first aid and medical care. And as well as thank you for giving me this wonderful opportunity, sir. We would like to congratulate you with the title Inspiring Speaker. Thank you so much. Girls, one thing you want to remember, so out of 184 students, you are the finally contestant, right? So அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ அடுத்தது தமிழ் கண்டெஸ்டன்ட் கூப்பிட்டுடலாம். ஸோ TTT029 KK ஆர்த்தி மேடைக்கு வர மாதிரி அன்புடன் அழைக்கிறோம். என் பெயர் KK ஆர்த்தி. என் அடையாள எண் TTT029. தேடிச்சோறு திடன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கடுங்கூற்று கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதியின் வரிகளை முன்வைத்து என் உரையை துவங்குகின்றேன். சாதனைகளோடு சரித்திரம் படைக்கும் கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம் தான் பெண்கள். சுதந்திர இந்தியாவின் சாதனை பெண்கள் என்னும் தலைப்பில் பேசுவதற்கு நான் பெருமிதம் கொள்கிறேன். உலகில் பல்வேறு சாதனைகள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அடுப்படியில் முடக்கப்பட்ட பெண்கள் வெளியே வந்து படைக்கும் சாதனைகள் ஏராளம் ஏராளம். கல்பனா சாவ்லா, சிந்து, தீபா, சாக்ஷி மாலிக் என்ற இந்திய சாதனை பெண்கள் கூடிக்கொண்டேதான் உள்ளார்கள். ஆண்கள் கோலோச்சம் கிரிக்கெட்டில் கூட நடப்பாண்டு உலக கோப்பை இறுதி போட்டி வரை நுழைந்த சாதனை நிகழ்த்தினர் நம் இந்திய பெண்கள். எதிர்த்து முளைக்கும் விதையாக தங்கள் போராட்ட பயணங்களின் வெற்றிகளை குவிக்கின்றனர் பெண்கள். உண்மையில் இந்தியா சுதந்திரம் பெற்று இந்த 70 ஆண்டுகளில் பெண்கள் நிலையில் எவ்வித மாற்றங்களை நிகழ்த்தியுள்ளது தெரியுமா? பெண் உரிமை என்பது ஆணை போலவே பெண்ணுக்கு வீரம், வன்மை, கோபம், ஆளுந்திரம் உண்பென்பதை ஆண் மக்கள் ஒப்புக்கொள்ளவே வேண்டும். சுதந்திரத்திற்கு பின் மட்டுமல்லாமல் சுதந்திரத்திற்கு முன்னும் கூட சங்க காலத்தில் இரு மன்னர்களுக்கு இடையே இருந்த பகையை ஓர் பெண் புலவர் பாடி போரை தடுத்தார். ஆம், அவரே நம் ஔவையார். பெண் கல்வி, பெண் முன்னேற்றம் பற்றி எல்லோரும் அறியும்படி பெண் விடுதலைக்காக பாடுபட்ட பெரியார் பெண்கள் முன்னேற்றம் அவர்கள் முயற்சியினாலேயே முடியும் என்று கூறினார். பாவேந்தர் படித்த பெண்கள் உள்ள குடும்பம் பல்கலைக்கழகம் என்று போற்றுவார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினர் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறைவினில் ஆணுக்கு இங்கே பெண்ணிலை பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பாரதியார் பெண்களை மிகச் சிறப்பாக போற்றி பாடியுள்ளார். வீரமும் விவேகமும் சேர்ந்து உருமாறிய உருவமே பெண். அப்பெண்ணின் இயல்பை மறைத்து அடிமையாக பாவித்து வந்த சமுதாயத்தில் ஒரு சிறு மாற்றத்தை உருவாக்கி நம் இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் பங்கு கொண்டு வரலாற்றில் முத்திரை பதித்தவர்களின் பட்டியல் நம் கைகளுக்குள் அடங்காதவை. கொரோனா தொற்று அதிகமாக இருந்த காலகட்டத்தில் கூட மருத்துவம், சுகாதாரம், பாதுகாப்பு துறைகளை தவிர்த்து மற்றொரு துறையும் செயல்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆம், அது நம் இந்திய பெண்களின் வீட்டு வேலைகளே. அவர்கள் இரட்டிப்பாக உழைத்துள்ளனர். ஆனால் இப்பெண்களின் சாதனைகள் நம் இந்தியாவின் முன்னேற்ற பாதையிலிருந்து விலக்கப்பட்டுள்ளது. இவ்வேளைகளுக்கு ஊதியம் அளிக்கப்படாததும் ஒரு காரணியாக இருக்கலாம். விஞ்ஞானம் முதல் விளையாட்டு வரை, ஆகாயம் முதல் பூமி வரை, மருத்துவம் முதல் பாதுகாப்பு வரை, தொழில்நுட்பம் முதல் ஊடகம் வரை நம் நாட்டின் கண்களாக திகழப்படும் பெண்கள் சாதனை புரிந்து கொண்டுதான் உள்ளார்கள். பாதுகாப்புத்துறை ஆண்களுக்கே உரியது என்ற வாக்கியத்தை பொய்யாக்கிய நம் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் இந்நாள் நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மையார் அதை மாற்றி அத்துறை சிறப்பாக கையாண்டுள்ளார். அதை போலவே 2016 ஆண்டு ஒலிம்பிக்ஸில் யாரும் எதிர்பாரா தருணத்தில் குத்துச்சண்டை பிரிவில் வெண்கலம் வென்ற சாக்ஷி மாலிக்கை நாம் யாராலும் மறந்திருக்க முடியாது. விண்வெளிக்கு பயணம் செய்த முதல் இந்திய பெண்மணி என்று பெருமைக்குரிய கல்பனா சாவ்லா
பல பெண்களுக்கு ஓர் முன்மாதிரியாக திகழ்கிறார் என்றால் அது மிகையாகாது. ஓர் சாதாரண பள்ளியில் படித்து தம் கனவுகளை பலர் வியக்கும்படி ஓர் விண்வெளி பொறியாளராக வாழ்ந்து காட்டினார் கல்பனா சாவ். உத்தரகண்ட் மாநிலத்தில் சிருஷ்டி கோஸ்வாமி என்ற 19 வயது பெண்மணி ஜனவரி 24, 2021 தேசிய பெண் குழந்தைகள் தினத்தன்று ஒரு நாள் முதல்வராக சாதனை படைத்துள்ளார். இது வல்லவா சாதனை? இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் தன் 55 வயதில் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியானது நிச்சயம் ஒரு சாதனை தான். குடும்பம், சமூகம், கட்டுப்பாடு, கலாச்சாரம் என்பவற்றை தாண்டி பெண்களால் செய்யப்படும் இவ்வாறான சாதனைகள் தொடர்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஒரு தாயின் வீரத்தை பறைசாற்றும் விதத்தில் புறநானூற்றில் தன் மகன் எங்கே உள்ளான் என்பதற்கு தன் மகன் போர்க்களத்தில் தான் இருப்பான் என்று கூறும் வீரத்தை நான் இங்கு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அக்காலத்திலும் இக்காலத்திலும் எக்காலத்திலும் பெண்கள் சாதனை படைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் என்று கூறுகிறேன். அனைத்து பெண்களுக்கும் ஒரு சிறு கவிதையை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். பெண்ணே, நீ கலங்குவதற்காக பிறக்கவில்லை, கதிரவன் போல் ஒளி வீசுவதற்காக பிறந்துள்ளாய். மற்றவர்கள் நிழலில் நீ வாழ பிறக்கவில்லை, உன் நிழலில் மற்றவர்கள் வாழ பிறந்துள்ளாய். ஓர் ஆணுக்கு பின்னால் பெண் என்பதற்காகவா பிறந்துள்ளாய்? இல்லை இல்லை, ஓர் ஆணுக்கு நிகரானவள் தான் பெண் என்பதற்காக பிறந்துள்ளாய் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிஜேபி மாநில துணைத் தலைவர் வானதி சீனிவாசன் கூறியதாவது, பெண் சுதந்திரம் ஒவ்வொரு தளத்திலும் முன்னேற்றம் கண்டே வந்துள்ளது. கல்வியில் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளோம். வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகரித்துள்ளனர். தொழில் முனைவோர் மற்றும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்பவர்கள் அதிகரித்துள்ளனர். பொருங்கள், வேலை வாய்ப்பு வேண்டி, சம பங்கு வேண்டி ஆண்கள் போராடும் காலம் தொலைவில் இல்லை என்பதை கூறி வாய்ப்பளித்த KSR மகள் கல்லூரிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழையும் இவ்வளோ ஸ்டைலாக பேச முடியும்னு பேசி காமிச்ச ஆர்த்திக்கு இங்கிலீஷை ஸ்டைலாக பேசி பார்த்துருப்போம், தமிழை இவ்வளோ ஸ்டைலாக பேசி பார்த்ததில்ல. ஸோ ஸ்டைலிஷ் தமிழச்சின்னு பேர் கொடுத்தலாமா இவங்களுக்கு? Next, I would like to call upon TTE016 G. Mona Shri to the stage. Fabulous morning to the jury members and the faculties and the all lay briners. Good morning. Okay, fine. I am G. Mona Shri and my lot number is TTE016. As a girl, I feel blissful to speak on the topic Idle Women of Post-Independence Era. The topic itself had been a great energy booster for me to participate in this talkathon. Let me begin with my favorite quote. A strong woman looks a challenge dead in the eye and gives it a wing. Women today, more than ever before, have gone against the grain of male-dominated societies and culture. Year after year, confident, courageous, intelligent, and determined women from all over the country make it big and draw success in various fields. They make the world proud with their sterling records of achievements. Here I would like to emphasize about two women personalities who have created a lasting impression in the world. First of all, I would like to emphasize about the acid attack survivor Lakshmi Agarwal, who broke the record and won her battle despite all her reproaches and disapprovals. Have you ever heard about this eminent personality, Lakshmi Agarwal? Okay, fine. Take heed to the real story that happened in her life 15 years back. I'm sure that it will create a sparkle in you. Lakshmi Agarwal, who was brought up in the lower middle class family, was discarded by a 32-year-old man when she was 14 years old. One day when she was returning from tuition, she was constrained to marry that man named Naim Khan. Lakshmi refused his proposal and went home. After few months, when she attained 15, she went to a bazaar in New Delhi to purchase. When she completed her purchase, when she was departing from there, Naim Khan and his friend Rocky made an acid attack on the face of Lakshmi Agarwal.
This little girl, who was only 15-year-old, couldn't bear the irritation and was totally fed up. After a while, she was taken to a hospital by a cab driver. Almost it took 2 months for her to be healed. When she woke up her eyes, when she was woke up, she was terribly scared when she saw her own image after this tragedy. She took a strong determination to bring justice to all those girls, all the women who were affected like her. Finally, it took 8 to 9 years for her to rock the world. A new law was amended by Supreme Court, which led to the regulation for the sale of acid. It is very important to note that around 300 girls were affected in this manner in India every year, and the criminals were put to jail for 10 years. It is very inspiring to proclaim that the famous actress Deepika Padukone, I think you will be familiar with her, yeah? Okay, fine. She directed a film named Chapak with the life story of Lakshmi Agarwal. The reason for me to mention her in this event was she didn't react but responded to what happened in her life. She didn't react but responded to what happened in her life. She quoted that, "He changed my face, not my heart. He threw acid on my face, not my dreams." So, girls, never underestimate the superpower of yourself. Especially when you're alone and broken, you can even make the hell feel like home all by your own. She was a former director of Chon Foundation, an NGO dedicated to help the acid attack survivors in India. Secondly, I can say this girl as an icon of inspiration. I really inspired when I started to read her story. Yeah, the teenage Indian girl named Payal Janjit received the Change Maker Award by Hill and Melinda Gates Foundation for her fight against the child marriage in her village in Rajasthan. Her fight against the menace started when her parents wanted to get married at a young age. She not alone discouraged child marriage, but also persuaded parents to keep their children in education. She was elected as a leader of Children's Parliament, the Youth Forum, to escalate issues to the village mayor. So, girls, we are the largest untapped reservoirs of talent in the world. Open your tap, let the world get prospered because of you. I can say Avani Chaturvedi has set a perfect example before us by becoming India's first female fighter pilot. India's first female fighter pilot. So, women are no longer considered to be unfit or weak for any other military forces. Okay, fine. Many women had worked hard for their rights and reached heights breaking the glass ceiling. Some of the prominent contemporary women personalities are Duty Chan in sports, Indra Nooyi in business, Mamta Banerjee as a politician, Geeta Gopinath as an economist, Alia Bhatt as an actress, Tessie Thomas as a scientist, etc., etc. A day is not enough if we started to point them all. Let us follow the footprint of these guys and achieve eight more in this world. Finally, I conclude. Find your purpose and become unstoppable. Find your purpose and become unstoppable. The time of meowing like a cat is over. Now it's time to roar as brave as lioness. Thank you. So yeah, we have a special title for you as well. Bold and beautiful and brave Monashri. So, அடுத்த contestant கூப்பிட்டுறலாமா? So, the number is TTT033U Abhirami. ஏடு தூக்கி பள்ளிலும் பயிலும் பிள்ளைதான் நாடு காக்கும் தலைவியை விளங்குகின்றார். தித்திக்கும் தென் தமிழாய் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாக்கி முதற்கண் வணக்கம். எதிர்கால பேய்க்குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட நடுவரவர்களே, ஆசிரியர் பெருமக்கவர்களே, என் அன்பிற்கிணையான மாணவ செல்வங்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே என வாழ வைத்த தமிழகமே, முதற்கண் வணக்கம். ஆகட்டம் என்று சொல்லி தலைப்புக்கு நுழைகின்றேன். தாருங்கள் தங்களுடைய செவிகளை. நான் உங்கள் முன் எடுத்துரையின் தலைப்பு என்னவென்றால்,
சுதந்திர இந்தியாவின் சாதனை பெண்கள். மங்கையார் பிறப்பதற்கு நல்ல மாதம் செய்திட வேண்டும் என்று பலரும் பாடியுள்ளார்கள். மங்கை புரிந்து பிறந்துள்ள பெண்களுக்கு இன்றைய சமுதாயத்தில் இன்றைய சூழ்நிலையில் சமமாகவும் மரியாதையும் நடத்தப்படுவதில்லையே. ஏனென்றால் ஒரு பெண் திருமணமாகத்துக்கு முன்பு வீட்டுக்கும் நாட்டுக்கும் உழைக்கின்றார். ஆன பின்பு கணவனுக்கே உழைக்கின்றாள் அல்லவா? ஆனால் எங்கள் பெண்கள் மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாமல் தன்னம்பிக்கை என்னும் ஆயுதங்களை பயன்படுத்தி இந்திய வரலாற்றை வியக்க வைக்கும் சாதனை படைத்து வந்துள்ளார்கள் எங்கள் வீர பெண்மணிகள் ஐயா. ஐயா, அன்று தொடங்கப்பட்டது ஐயா, இன்று பல பெண்களின் வாழ்க்கை வெளிச்சமாகின்றது ஐயா. பல துறையில் பெண்கள் கால் பதிக்க உதவுகின்றது ஐயா. அவர்களை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியார் ஐயா. கற்றாத கலையல்ல, பேசாத மொழியல்ல, வில் வாழ் வளரி மற்றும் குதிரை ஏற்றம் எண்ணற்ற போர்க்கலைகளை தேர்ச்சி பெற்று வீர மங்கையாக திகழ்ந்தவர் நம் வேலு நாச்சியார் ஐயா. மொழி தமிழ், இந்து, உருது என எண்ணற்ற மொழிகள் பயின்று திகழ்ந்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார் ஐயா. ஐயா, அவருக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம் ஐயா. 1746ஆம் ஆண்டு சிவகங்கையில் உள்ள இளைய மன்னர் முத்துவநாதருக்கும் வேலு நாச்சியாருக்கும் திருமணம் நடைபெற்றது ஐயா. ஐயா, அவரும் வேலு நாச்சியாருக்கு சளைத்தவர் இல்லையா, வளரி என்னும் போர்க்களத்தில் மிக சிறந்து விளங்குபவர் ஐயா. இதனை ஒட்டி பார்த்த ஜான்சி ராணி ஐயா கை குழந்தையிலே சுமந்தில் ஏற்றியபடி போர்க்களத்தில் நின்று போராடி வெற்றி பெற்ற முதல் பெண்மணி என்று சொன்ன ஜான்சி ராணி ஐயா. அவரை மனுவென்னு செல்லமாக அழைப்பார்கள் ஐயா. ஏனென்றால் அவர் பெயர் மணிகர்ணிகா ஐயா. தில்லையடி வள்ளியம்மை பலன் எதுவும் கருதாமல் தென்னிந்தியாவை தியாகம் செய்து காந்தியடிகளை வியக்க வைத்த முதல் பெண்மணி என்று சொன்னார் தில்லையடி வள்ளியம்மை ஐயா. ஐயா, பிரிட்டிஷ் காலத்துல ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடிய வீரர்கள் என்று சொன்னார் எண்ணிலடங்கு நபர்கள் நினைவுக்கு வருகின்றார்கள். வீர தமிழச்சி என்று சொன்னார் கைவிரல் என்னும் வரை நபர் இருந்திருக்கின்றார்களே, பெருமைக்குரிய விஷயமாகின்றது ஐயா. ஐயா, அந்த காலத்துல சொல்லுவாங்க, அடுப்பது பெண்களுக்கு படிப்பதற்கு. இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலை பெண் இல்லாத துறை உண்டோ? கல்வித்துறை, அறிவியல் துறை, ஆட்சித்துறை, இலக்கியத்துறை, சட்டத்துறை, காவல்துறை என அனைத்து துறையில் பெண்கள் வீர பெண்களாக திகழ்ந்து வருகின்றார்கள் ஐயா. பெண்ணே, நீ ஒரு கடவுளாயும் ஒரு தாயாகவும் பொதுநல தொண்டி தலைவியாகவும் விளங்குகின்றாள். நீ சாக பிறந்தவள், சாதிக்க பிறந்தவள். விளையாட்டு துறையில் ஜிம்னாஸ்டிக் என்ற வீர விளையாட்டை விளையாண்டு நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்கின்றார்கள் பெண்கள் அல்லவா ஐயா. ஐயா, ஒரு பெண் தொழிலை கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அந்த தொழிலை செய்து தொழிற்சாலை அமைத்து வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கின்றாள் ஐயா. வீறு கொண்டு எழுந்தோம், விண்ணேற முயற்சி செய்தோம், அன்று செய்ய முடியவில்லை என்றாலும் இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் எதையும் செய்யும் சாதிக்க பெண்களை என்று சொல்லி இதுவரை எனது உரையை செவிமடிந்து கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசினாங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால அந்த டென்ஷன் இருக்குது. அதனால் ஒரு சின்ன டைட்டில் மாதிரி கொடுத்துடலாம், இளம் பேச்சாளர் இல்லையா? இப்போதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, இளம் பேச்சாளர் விருது அவங்களுக்கு கொடுத்துடலாம். Next, I would like to call upon TTE019 S. Mahishwardhani onto the stage for her English speech. I'm S. Mahishwardhani and my ID number is TTE019. So I'm here to share some of my views about the topic, the women of post-independent era. Before independence, let us rewind our memories to the days where women's rights were denied, where women equality were denied, where women opinions and opportunities, choices were denied. But after independence, if we see now, we can see women enjoy her rights, she enjoys her freedom, she enjoys her equality, and her opinions are heard and respected. So you can ask me, how did this change occur after independence? So let me tell you, independence has not only brought freedom to our nation, but it has brought freedom to each and every woman of our country. It is not that women were inferior those days. They were great women leaders like Rani Lakshmi Bai from north, Velu Nachiyar and Rani Mangamma from south. But they were in a very handful of numbers, and that was a problem.
After India gained independence, our national leaders and constitution makers saw the social position of women and they implemented rules and rights favoring gender equality. So what are those rights? Let me tell you a few, like right to equality, right to education, right to own property, right to have equal wage, and etc. And not only this, let me tell you that in this post-independent era, each and every woman can choose their own professional track. Their own professional track. Take any track, we can see any field, it may be sports, it may be politics, it may be cinema, it may be media, anything you take, women are there. Not only there, they're also achieving things. Let me tell you a few examples, like Hima Das, who was the first Indian woman athlete to get gold medal at IAAF championship, and then we have got Seema Rao, who was the first Indian commando trainer, and many more. Like many other girls, my competitors explained many other women, so there are more. It is not this and that, it is very much more. But let me tell you that these principles is not the only way for achieving. That is, you can ask me, so due to these principles only are they achieving things? Due to these principles only they are able to come out. Yeah, but let me make it a bit clear. It's not that these principles. It's that these principles help them to take their career, to choose their career. But to win and achieve in that career, they've got to work harder, sustain it. That's what I'm telling you. In this post-independent era, each and every woman is a fighting leader. She fights against the righteousness. She fights for her recognition. Not to mention, she's even fighting for food. Though some women are using this in a wrong way and then influencing others due to this. But as we can see in today's newspaper, from a young girl till an old age lady, how many harassments, struggles, and death they are facing. But we women fight it out. We women fight it out with great help with visionaries like Indira Gandhi, Dr. J. Jayalalitha. And let me tell you this old man from Erode. It's none other than Tandai Periyar. With the help of these peoples and with the constitutional principles, we are able to come out. We are able to come out and show ourselves. Let me give you one very easy example. You see, as a girl, I'm standing and speaking here. We can see a lot of women and girls are sitting here. Teachers who have come after long struggle and women who have come here to speak and express their own opinion. These are very reliable examples to be told. And not only this, let me tell you this idol that she's very close to each one of us. She's like a personal attachment. She's none other than our mother. Our mother is a great idol. She's helping us in many things. She overcomes and many struggles to grow us, especially single mothers. So that's why I'm making my point clear. In my view, that each and every woman is an idol of post-independent era. So let me conclude my speech by telling that never think or treat women are equal to men, because women are always superior. So let us all walk with pride faces that we, each one of us, is an idol of the post-independent era. Thank you. That was a wonderful speech, Mahisha. Thank you so much. And you arrested everybody with your smile and with your speech. So we would like to congratulate you with the title, Smiling and Elegant Speaker. Let's give a huge round of applause. Adutha contestant, TTT039E Disha. Let you put your hands together to welcome Disha to the stage. சபையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் ஈதிஷா. என்னுடைய டீன்டாக் ஐடி எண் TTT039. கற்கும் மொழிக்கு இலக்கண வரையறை வகுத்தவன் என் தமிழன். வாழும் நிலத்தை 4ஆக பிரித்தவன் என் தமிழன். என் தாய்மொழியான தமிழ் மொழியை 3ஆக பிரித்து வளமடைய செய்தவன் என் தமிழன். செய்யும் செயலை 2ஆக பிரித்தவன் என் தமிழன். இவை அனைத்தையும் பிரித்த என் தமிழன் இறுதி வரை ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான். அதிலும் உயர்ந்து நின்றான். அத்தகு புகழ் மிக்க குடியில் பிறந்த தமிழச்சி நான் என்ற பெருமையுடனும் செருக்குடனும் என் உரையை தொடங்குகிறேன்.
கரையில்லா கடல் இல்லை என்பது போல பெண்கள் இல்லா துறை இல்லை என்ற நிலை இன்றைய சமுதாயத்தில் உருவாகியுள்ளது. 2016ஆம் ஆண்டு UPSC என்ற நிறுவனம் நடத்திய தேர்வில் இந்தியாவிலிருந்து மட்டும் மொத்தம் 6,38,014 பேர் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பினோ சஃபைன் என்ற பெண் இந்தியாவிலேயே 36வது இடத்தை பெற்றுள்ளார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் அந்த பெண் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. இதன் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ளலாம் பெண்கள் ஒரு விடாமுயற்சியாளர்கள், தன்னம்பிக்கையாளர்கள் என்று. 2017ஆம் ஆண்டு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளைதானே என்று கும்மியடி என்று பாரதி சொன்ன வார்த்தை கிணங்க நாங்களும் களமிறங்குவோம் என்ற ஆண்களுக்கு நிகராக களமிறங்கி ஒரு வெற்றி நிகழ்வை, ஒரு சரித்திர நிகழ்வை நிகழ்த்தி காட்டிய வீர தமிழச்சிகள் வாழும் திருநாடும் தமிழ்நாடு. ஒரு முறை என் உடன் பிறந்தவனிடம் கேட்டேன், பெண்கள் இல்லாமல் நம் இந்தியா இருந்தால் எப்படி இருக்கும் என்று. அதற்கு அவன் சொன்னான், ஒன்றுமே இல்லை அக்கா, 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் இந்தியா வெறும் கையுடன் திரும்பி வந்திருக்கும். அவர்கள் மட்டுமில்லை என்றால் ஒரு வெள்ளியும் ஒரு வெண்கலமும் கூட கிடைத்திருக்காது. அது மட்டுமில்லாமல் இந்தியா பதக்கப்பட்டியலில் 67வது இடம் கூட பெற்றிருக்காது என்றான். இந்த நிகழ்வின் மூலம் பெண்களின் புகழும் திறமையும் என்று அழியாமல் நிலைத்து நிற்கும். உன் கைரேகையை வைத்து வாழ்க்கையை தீர்மானித்து விடாதே, கையில்லாதவனுக்கும் வாழ்க்கையுண்டு என்பதை மறந்து விடாதே என்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் சொற்களை மெய்ப்பிக்கும் வண்ணம் தன் கால்களால் விமானத்தை செலுத்தி வெற்றி பெற்ற ஒரு பெண் சாதனையாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜெசிகா என்ற கையிழந்த மாற்றுத்திறனாளி. கண்ணில் ஒளி வீசியதில்லை, காதில் ஒளி கேட்டதில்லை, வாயில் வார்த்தைகள் விளையாடியதில்லை. இருப்பினும் மனம் தளரவில்லை ஹெலன் கெல்லர் எனும் சாதனை பெண். இரு கால் இல்லாமல் 4 கால்களால் வாழ்ந்த போதிலும் தவறவிடவில்லை தம் சாதனைகளை. காலில் காலணி கூட இல்லாமல் ஓடிய போதும் எம் மண்ணின் வாசனை மறவாது, எம் மண்ணை தங்க பதக்கத்தால் ஜொலிக்க வைத்த கோமதி மாரிமுத்து இங்குள்ள எத்தனை பேர் அறிவர்? அரியலூரில் பிறந்து தமிழ் வழி கல்வி பயின்று அரசு பொறியியல் கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்ற இந்திய பெண் வளர்மதி 1984ஆம் ஆண்டு இஸ்ரோவில் பெண் விஞ்ஞானியாக பணியமர்த்தப்பட்டார். 2015ஆம் ஆண்டு கலாம் விருதை பெற்ற முதல் இந்திய பெண் என்னும் சாதனை படைத்தவர் இவர். படிப்பில் சாதிப்பதற்கு ஏழ்மையோர் தடையில்லை என்பதை நிரூபிப்பவர்கள் எம் தமிழகத்தின் கல்லூரி சகோதரிகள். அன்பின் ஆரம்பம், அடக்கத்தின் அந்தம், வீரத்தின் விதை, தீரத்தின் திமிர், பணிவின் பிறப்பிடம், துணிவின் இருப்பிடம், பொறுப்புள்ள புதல்வி, சகிப்புள்ள சகோதரி, தியாகத்தில் தாய், தவிப்பில் தாரம், கற்பின் கனல், கனலின் கர்ப்பம், உள்ளத்தில் மழலை, ஊக்கத்தின் ஊண்டுகோல், அறிவுரையில் ஆசான், அன்பில் ஒரு தாய், அழகில் ஒரு தேவதை, அறிவில் ஒரு மந்தரி, பொறுப்பில் ஒரு நெருப்பு, வெற்றிக்கு ஒரு மாலை, தோல்விக்கு ஒரு பள்ளம், நட்பில் ஒரு நேர்மை என இத்தனை முகங்களை கொண்டிருப்பவள் பெண். குழந்தைக்கு உயிர் கொடுக்கும் கருவியாக மட்டும் பெண்ணை பார்த்த காலத்தில் மக்களுக்கு உயிர் கொடுக்க போராடி படித்த முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் மங்கைதான். உலகிலேயே அதிக குழந்தைகளுக்கு அன்னையாகவும் அதிக அன்பு சொட்டும் இடத்தின் முகவரியாகவும் திகழ்ந்த புனிதர் அன்னை தெரசா அவர்கள் மங்கைதான். வாய் திறக்க உரிமை மறுத்த தருணத்திலேயே நீதிக்காக போராடி முதல் பெண் நீதிபதியான ஃபாத்திமா பீவி அம்மையார் அவர்கள் மங்கைதான். வீட்டுக்கு வெளியே செல்ல தடை விதித்த காலத்திலேயே விண்வெளிக்கு சென்ற இந்திய விண்வெளி பறவை கல்பனா சாவ்லா அவர்கள் மங்கைதான். பல துறைகளில் அசத்தினாலும் மைதானத்திலும் மிரள வைத்த சானியா, சிந்து, மித்தாலி ராஜ் போன்றோர் மங்கைதான். அடித்தாலும் அன்பில் தாயாக அன்றாடம் நேர் செய்யும் தடமாக விளங்கும் அத்துணை ஆசிரியர் பெருமக்களும் மங்கைதான். கொம்பு கொண்ட காளையின் ஜல்லிக்கட்டுக்காக கொம்பில்லாத பசுமணம் கொண்டு வெகுண்டெழுந்த அத்துணை வீரத்தமிழச்சிகளும் மாண்புமிகு மங்கைதான். இங்கு குறிப்பிட்டவர்கள் பலவில் சிலவே, இன்னும் குறிப்பிட்டா நீடிக்கும் என் பேச்சின் அளவே. மொத்தத்தில் மானிடம் செடித்தது மங்கையால்தான், மனிதம் வளர்ந்தது மங்கையால்தான். அத்துணை பண்பு ஆணிடம் இருந்தாலும் அவனை படைத்த படைப்பாளியும் பெண்தான். இப்படிப்பட்ட பெண்களை பேணி காப்பதை விட இழிவாக மேனி ரசிக்கும் தவறு ஒரு சிலருடையது. இதனால் விடுதலை பெண்கள் வெளியே தலை காட்ட அஞ்சுகின்றனர். அவர்களுக்கு கொடூர தண்டனையோ கொலையோ தீர்ப்பாகாது. அதனால் இச்சைகள் முழுமையாக தீர்வாகாது. கைப்பிடித்தவளை அன்றி காணுகின்ற மங்கை எல்லாம் தன்னுடைய தங்கை என்று கருதிவிட்டாலே முற்றிலும் தீர்வாகும். அதுவும் இயலாதவர்கள் இருப்பதை விட இறப்பதே மேல். சதிதாண்டி மதிக்கொண்டு விதி வென்ற பெண்ணே, நீ வீதி வர அஞ்சலாமா? மரணத்திற்கு அஞ்சாது போர் புரியும் ஆண்களை விட தன் பிள்ளையின் பிறப்பிற்காக மரணத்தின் விளிம்பிற்கு சென்று நீ ஒரு படி மேல். மொத்தத்தில் நீயும் நானும் நகர காரணம் மங்கையே. இந்த மானுடத்தில் மாண்புமிகு படைப்பு மங்கையே. இத்திறமை பெற்ற பெண்கள் வாழும் இந்த திருநாட்டில் பெண்கள் வாழ பாதுகாப்பற்ற நாட்டுப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது என்று G20 கூட்டமைப்பு வெளியிட்டுள்ளது. இந்த அவல நிலையை மாற்ற நம் நாட்டின் ஆண்மகன்கள் நினைத்தால் மட்டுமே முடியும்.
அப்படி நினைக்காத ஆண்மகன்கள் வாழும் இந்த சமுதாயத்திலும் அவர்களை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு சாதித்தவர்களுக்கும் சாதிப்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வீர தமிழச்சிகளுக்கும் இந்த கொங்கு தமிழச்சியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என்னை பொறுத்தவரையில் சமூக அநீதிகள் நிறைந்த இந்த இந்திய திருநாட்டில் தன்னை காத்து தன் கனவுகளை நினைவாக்க உழைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிங்க பெண்களும் சாதனை பெண்களே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த். ஸோ இந்த காலத்தில் பாதுகாப்புங்கிறது நம்மளோட மனசை பொறுத்து தான் இருக்குது, உடலை பொறுத்து கிடையாது. ரொம்ப சந்தோஷம், உங்கள் குரல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால குரல் அரசி அப்படிங்கிற ஒரு சின்ன பட்டத்தோட அவங்களுக்கு கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள். Next, I would like to call upon TTE022A Srinidhi to present her English speech. Good morning. It gives me immense pleasure to share this wonderful morning. For eons, women have been confined to their cages and neglected from going into the public domain. But in the post-independence era in India, some golden women have risen above their standards and their roles in the society remain etched in our minds. Their inspiring lives have made them role models for us. They've taught us how to look beyond gender stereotypes. They've paved the way for empowerment for all of us. A transition is always a tough place to be in, especially when you're taught to think in a certain way right from birth. Two opposing schools of thought fight in the battlefield of a woman's mind, giving her a confused sense of identity. Luckily, day by day, several Indian women are standing up and standing out like beacons to embrace themselves. அடுத்ததாக TTT043 கீர்த்திகா அவர்களை மேடை கலைகிறோம் தமிழ் பேச்சிற்காக. ஏடுதொக்கு பள்ளியில் இன்று பயிலும் மாணவன் தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அன்பினிய மாணவர்களே, ஆசிரியர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, வானகமே வையகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். சுதந்திர இந்தியாவில் சாதனை பெண்கள் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தலைக்குமான் என்பதற்கிணங்க பெண்கள் ஒவ்வொரு நாளும் தனது திறமையை வெளிப்படுத்தி ஆணுக்கு பெண் ஒரு நாளும் இழைப்பில்லை என்று நிரூபித்துக் கொண்டேதான் உள்ளன. பெண்கள் நாம் அனைவரும் இன்று பள்ளிக்கு செல்ல முக்கிய காரணம் சாவித்ரிபாய் பூலே அவர்கள். பெண்களுக்கு கல்வி வேணும் குடித்தனம் பேணுதலுக்கே, பெண்களுக்கு கல்வி வேணும் மக்களை பேணுதலுக்கே, பெண்களுக்கு கல்வி வேணும் உலகினை பேணுதலுக்கே, பெண்களுக்கு கல்வி வேணும் அக்கல்வியினை பேணுதலுக்கே என்பதற்கிணங்க அன்று ஆண்களின் கல்வி தகுதியே 7% இருக்கும் பொழுதே பெண் கல்விக்காக சாவித்ரிபாய் பூலே அவர்கள் மிகவும் போராடியுள்ளனர். அனைவரிடமும் பெண் கல்வி அவசியம் என்று சொல்ல செல்லும் பொழுது புறக்கணிக்கப்படுகிறார். இருந்தாலும் 1848 பெண்களுக்காக முதலிலே அந்த கிராமத்தில் பள்ளி ஒன்றை திறக்கிறார். அப்பொழுது அந்த பள்ளியில் வெறும் 9 மாணவர்கள் தான் இருக்கின்றன. இருந்தாலும் மிகவும் போராடுகிறாள் பெண் கல்விக்காக. பள்ளிக்கு ஒரு நாளும் செல்லும் பொழுதும் சாணத்தாலும் கழிவுகளாலும் அவமானப்படுத்தப்படுகிறாள். இருந்தாலும் 2 புடவைகள் எடுத்து சென்று பள்ளிக்கு சென்று மீண்டும் மாற்றிவிட்டு மீண்டும் பெண்களுக்கு கல்வி கற்றுத்தர ஆரம்பிக்கிறாள். அந்த காலத்தில் பெண்கள் கல்வி கற்பதே அரிதாக இருக்கும் பொழுது சாவித்ரிபாய் பூலே அவர்களின் வகுப்பில் படித்த 417 மாணவர்கள் ஆசிரியர்களாக பணியாற்றியுள்ளனர் என்பது நாம் அனைவருக்கும் பெருமையான விஷயம் அல்லவா? தவிர்க்க முடியாத நோய் ஒன்று அன்று வருகிறது. ஆங்கிலேயின் மருத்துவமனையிலிருந்து அனைவரும் வெளியேற்றப்படுகிறனர். அப்பொழுது தனது மருத்துவம் படித்த மகனை வரவழைத்து அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கிறாள். அப்பொழுது அந்த நோய்வாய்ப்பட்ட அனைவரும் தொடவே தயங்கும் பொழுது ஒவ்வொருவரையும் தூக்கி கொண்டு வந்து மருத்துவமனை வைத்து சிகிச்சை அளித்தார். அப்பொழுது ஏதோ ஒரு குழந்தையிடம் இருந்து நோய் தொற்றி அந்த நோய் தொற்றின் காரணமாக தான் இறக்கிறாள். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் எனும் அப்துல் கலாம் அவர்களின் கவிதைக்கிணங்க இறக்கும் பொழுதும் சரித்திரம் படைத்துதான் சாவித்ரிபாய் பூலே அவர்கள் இறந்திருக்கின்றனர். எங்கள் மண்ணை தொட்டவர் கால் உரமாகும், எங்கள் பெண்ணை தொட்டவர் கை அடுப்பில் விறகாகும். பெண்கள் நாங்கள் மென்மையானவர்கள் மட்டுமல்ல வலிமையானவர்களும் தான். எங்களை மதித்தால் நாங்கள் பூனைகளாய் இருப்போம், எங்களை மிதித்தாய் புலிகளாய் இருப்போம். ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் இனி எழுதுகோலை கையில் எடுக்க வேண்டும். ஓடுதறியாத பெண்கள் இனி ஏடு மட்டுமே எடுக்க வேண்டும். அறிவாளால் மரம் வெட்டும் கைகளுக்கு இனி அறிவால் வெல்ல வாய்ப்புகளை கொட்டுவோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவள் தீயவராவதும் நல்லவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தைகளாகவும் நல்ல குடிமைகளாக்கும் ஒவ்வொரு தாயுமே சாதனை பெண்கள் தான். உடலின்றி உயிரில்லை, வார்த்தையின்றி வரிகள் இல்லை, வானவில் இன்றி வண்ணங்கள் இல்லை, வருத்தங்கள் இன்றி வாழ்க்கை இல்லை.
மண்ணுலகில் மட்டுமல்ல நாங்கள் விண்ணுலகிலும் சாதனை புரிவோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அனுராதா மங்கள்யான் என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்திய முதல் பெண் ஆவாள். அன்று பல இடங்களில் தவிர்க்கப்பட்ட பெண்கள் தான் இன்று பல பாடப்புத்தகங்களில் தவிர்க்க முடியாத பாடங்களாய் இருக்கின்றன. செய்ய முடிந்தவன் சாதிக்கிறான், செய்ய முடியாதவன் போதிக்கிறான். சாதனை படித்து சரித்திரம் படித்த பெண்கள் பல, அதில் சில. தன் கால் சிலம்பை கத்தியை கலற்றி வீசிய கற்புக்கரசி கண்ணகி, எதிர்ப்பவர் அவதாரம் என்று தெரிந்தும் எதிர்த்து நின்ற மானத்தமிழச்சி மண்டோதரி, பருவத்தை தமிழுக்கு என்று தமிழ் மணந்த ஔவையார், 63 நாயன்மார்களில் ஒரே பெண்ணான காரைக்கால் அம்மையார், காதலுக்கு ஞான தீபமாய் விளங்கிய அமராவதி, சோதனை குழாயில் சாதனை புரிந்த கமலா, பிரிட்டிஷின் பீரங்கியை தன் வீரவாளால் வீழ்த்திய ஜான்சி ராணி. பெண்கள் சாதனை புரிய பெண்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, பெண் என்பதை உணர்ந்தாலே போதும் என்பதற்கிணங்க திருநங்கைகளும் இன்றும் எண்ணற்ற துறையில் எண்ணற்ற சாதனைகள் புரிந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆண் படைத்து நிறை காணா இறைவன் பெண் படைத்து தன்னிறை கண்டோனோ, அழகென்றும் அறிவென்றும் சிகப்பென்றும் கருப்பென்றும் அடையாளம் எத்தனை, அனைத்திலும் சிறப்பு என்பதே பெண்மை. தன்னை பற்றி எண்ணாமல் உன்னை பற்றி என்னும் எண்ணமே பெண்மை. அலட்டிக்கொள்ளாத அழகு என்பது பெண்மை. பெண்மை மென்மை மட்டுமல்ல, உண்மையும் தான். கிறுக்கல்கள் இல்லாமல் ஓவியம் இல்லை, சறுக்கல்கள் இல்லாமல் சாதனை இல்லை. கிறுக்கல்கள் சேர்ந்தால்தான் அது ஓவியம், சறுக்கல்கள் சேர்ந்தால்தான் அது சாதனை. நட்சத்திரத்திற்கு குறிவை நீ மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். நான் நட்சத்திரத்திற்கு குறிவைத்தேன். சுட்டது மரமா நட்சத்திரமா என்பது நடுவர்களுக்குத்தான் தெரியும். நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன், இல்லையெனில் பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன், வணக்கம். இதுலேயே இவங்கெல்லாம் சாதிச்சிட்டாங்க பெண்களா. சுதந்திர இந்தியாவை நம்ம பேசுகிறோம் இல்லையா, தலைப்பிலே கூட இருக்கிறவங்கள ஒரு போட்டியாளரா ஒரு எதிரியா பார்க்காம அந்த என்கரேஜ் பண்ணதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் எல்லாரும் கொடுத்துடலாம். அடுத்த கண்டஸ்டண்ட்டை கூப்பிட்டுடலாம். Next, I would like to call upon TTE024 KG Srinati to the stage to present her English speech. Who am I? What I am doing here? Who are you people? Why I need to stand in this dais? Why I need to grab your attention to make you to listen to my speech? What is the need? What is the purpose? Okay, let me introduce myself to you because you all staring at my paper. This is not my script. It's my name. Who am I? Again, louder. Okay, anyone notice the word written below my name? The queen? Why most of you didn't notice that? Because I don't deserve that name. I'm not the queen. It's not my dignity. Sorry, it's not my identity. I didn't do anything for that. Okay, I'm going to start my speech by the word identity. Sir, could you say what is meant by identity according to your point of view? Yeah, come on. So before saying the answer to you, let me ask one question, that whether you are a judge or we are a jury here. It's a kind of interaction, sir. Speech should be interactive one. Speech should be interactive anyway. I'll tell you the feedback at last. But anyway, you asked me a question. What is identity? Is that you have to show your presence. People should recognize you. That's called identity. Okay, friends. Identity is nothing. Actually, identity is not what you are or who you are. The real meaning of identity is what you do and what you prove. Okay, I'm not going to say quotes or thoughts because I have been experienced because of my teacher who drags a horse by giving advice, blah, blah, blah. Okay, to the point. I'm going to say a story about a woman who make others to realize that if you think that your life is hard and you are giving up on that because you think your life is unfair, think again. Think again, because if you think in that way, you're unfair to yourself. It's the story of a woman who made others to realize that problems are not too big. We are too small because we cannot handle them. It is the story of the woman who we realize time that real happiness doesn't lie in money or fame, whatever. The real happiness lies between. The real happiness is when you find yourself. Okay, now I'm going to
say the woman that I'm going to address you about Arunima Sinha. Who is she? Why I took her topic to my speech? What is so special in her? Okay, she is a disabled woman who lost her 2 legs in a dreadful incident. She lost her left leg, which is amputated, and right leg have rods. What happened in her life? On 12th April 2011, she was boarded to Padmavati Express train at Lucknow for Delhi. She was pushed out of the train by the robbers who wanting to snatch her bag and gold chain. Reconnecting these memories, she said that, I remember, have thrown out of the train. I didn't remember anything. I could not move. I remember that the train coming towards me. I could not get up from there. And by then, a train ran over my leg. After that, I can't recognize what has happened. After the bed rest, she saw the world in a strange manner. Why? The society, who saw her as a national volleyball player because she were a national volleyball player and she plays volleyball too, now started to see her in a pitiful way. She's really confused that I have lost only leg, not my whole life. And I'm just physically disabled, not mentally disabled. Why the people are advising me to just be in home and take care of the family, or they are just saying me to do the comfortable job? I'm not for it. I can do. Then that day, she decided to do something in her life. She wanted to achieve something. So she approached her family and friends that she need to climb Mount Everest. She need to summit Mount Everest. She got trained for it. She prepared for it, and on May 21st, 2013, she climbed the Mount Everest. On the way of success, that is, on the way of the path of the summit of Mount Everest, she saw many people were dying because lack of oxygen or whatever. Now see, the people just inhale and exhale. The breath you took now is blessed one. Really, she lost her oxygen, everything. She saw many people were dying. And she really glanced at the society, which described a perfect people with whole organism, started to die, and she thought that she is imperfect. Why? We all are perfectly imperfect, and that's perfect. We don't see the ability of the disability. We are the real disabled people because we don't see the ability in them. They are the real perfect people. So, she saw many people were dying. Then after that, she calmed herself. She said one thing in her heart, wholeheartedly. She told that golden opportunity cannot come again and again. If you miss this opportunity, then we don't know when we will be achieving. So, I'll be just saying that life, I won't believe in rebirth. I won't believe in rebirth. Life, we have only one life. Explore everything, explore everything. Just grab your opportunities. You be the queen. At the first speech, I told that I won't deserve as a queen. But I will try the society to call me as the queen. I will do something for it. So grab the crown and be the queen. You are the next queen. Yeah, you can applause for it. You are the next queen. Encourage yourself. Idol, let me tell you one thing, friends. Idol is not a popularism. It's not a fame. A real achiever, a real idol who achieving their goal is the idol thing. My mom is an idol for me. She didn't do, but she tried to carry me. She protected me. While in the break time, I told that I will tell her as an idol. She told that, no, please don't say I'm not the achiever. Why? She is the achiever. She educated me. She tried to carry me. She protected me. Why can't I say, yeah, she is the idol for me? I'm her child. I'm her daughter. So you are the idol for everyone. Don't think that idol is a fame or it's a popularism. If you achieve in your goal, you are the idol. Be the next child. Grab the crown and be the queen. Thank you, girls. Thank you, ladies. Thank you so much, Srinati. So we would like to award you with the title Astonishing Speaker. Thank you.
TTT048 பவதாரிணி அவர்களை மேடை கலைகிறோம். என் பெயர் பவதாரணி வரதராஜன். என் அடையாள எண் சைபர் 48. வாழ்க்கையினிலே நிறைந்துள்ள துன்பம் போக்க வந்திருக்கும் அனுபவங்கள் அனைத்தும் சேர்த்து வாழ்க்கைக்கு மூலதனமாக்கிக் கொள்வோம், வாழ்ந்திடுவோம் நம் மூலம் முடிவறிந்து. அவையோர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள். உயிர்கள் தோற்றத்திற்கும் மாக்கத்திற்கும் மூலதனமாய் விளங்கும் பெண்ணுலகம் ஓர் தெய்வீக உலகம். பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறென்ன பெருமை வேண்டும் இதை விட எடுத்து பேசுவதற்கு என்று பெண்மையை போற்றுகிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். சரித்திரம் படைத்த சுதந்திர இந்தியாவின் சாதனை பெண்கள் பற்றி ஆன்றோர் செறிந்த அவையில் பேச வாய்ப்பளித்தமைக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். பழந்தமிழ் நாடு பெண் மக்கள் உரிமைக்கு ஓர் இலக்கணமாய் திகழ்ந்தது. பழந்தமிழ் நூல்களை ஆராய்ந்தால் அவற்றில் பெண்ணுரிமையை யாண்டும் காணலாம். பெண்மகள் தனக்கினிய தலைவனை தானே தேர்ந்தெடுத்து வந்த வழக்கம் ஒன்றே அக்கால பெண்ணுரிமைக்கு போதிய சான்று. சங்க காலத்திலே இலக்கியங்களை படைத்து சரித்திரங்களை உருவாக்கிய பெண்களை காலப்போக்கில் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலைக்கு தள்ளி கணவன் இறந்தவுடன் உடன் கட்டை ஏற்றி உயிரோடு எரித்த நம் சமுதாயத்தை கல்வி கற்காத பெண்களிடத்து நல்ல புல் விளைந்திடலாம், ஆனால் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்றெல்லாம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் போன்றோர் விழிப்புணர்வை ஊட்டி பெண்ணடிமை விலங்கை உடைத்தெறிந்துள்ளனர். சீ பெண்ணா என்று இகழ்ந்து கண் விழிக்கும் முன்னே கள்ளிப்பால் ஊட்டிய காலம் போய் வாடி ராசாத்தி என்று புகழப்படும் அளவிற்கு பெண்கள் காலடி பதிக்காத துறைகளே இல்லை எனலாம். அதற்கான சான்றுகளை கூறுகிறேன், கேளுங்கள். வட்டியின் கொடுமையிலே வாடிய இந்திய மக்களை வங்கிகளை தேசியமயமாக்கியதன் மூலம் இந்திய மன்னர்களாக உயர்த்திய எம் இந்தியாவின் இரும்பு மங்கை எம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் வீரமும் வழிநடத்துதலும் ஆளுமையும் ஆண்களை எல்லாம் பாராட்ட வைத்தது அகிலம் முழுவதும். அதோடு தமிழகத்தின் இரும்பு மங்கை என்று அழைக்கப்படும் எம் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் சாதனைகள் ஒவ்வொன்றும் பெண் குலத்திற்கே பெருமையாய் திகழ்கின்றது. ஆம், 1952 ஆண்டில் தான் பெண்களுக்கே வாக்குரிமை அளித்தது நம் அரசு. இந்நிலையை பெண்களும் ஆளலாம் இந்த அகிலத்தை என்ற நிலைக்கு உயர்த்தி இவ்வுரிமையை எவரும் பிடுங்கா வண்ணம் பெண்களுக்கு இட ஒதுக்கீட்டினை அளித்து அதை சட்டமுமாக்கி சென்றுள்ளார் எம் வீர மங்கை. அதோடு கூடங்குளம் அணுமின் நிலையத்தை தமிழகத்தில் நிரூபியதோடு நிரூபிக்கவில்லை தன் வழிகாட்டுதலை. முல்லை பெரியார் அணையை இடிக்க விடாமல் உச்ச நீதிமன்றத்தையே மறுபரிசீலனை செய்ய வைத்து அதில் வெற்றியும் கண்டுள்ளார். எம் முன்னாள் முதல்வரின் துணிச்சலை அனைவரும் பாராட்டிதானே ஆக வேண்டும். விண்வெளியில் பறந்து பாரதத்தின் புகழை பறைசாற்றிய கல்பனா சாவ்லா மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள், இந்தியாவின் தங்க மங்கை PT உஷா அவர்கள் காவல்துறையின் கண்ணியத்திற்கு மணிமகுடமாய் திகழ்ந்ததோடு புதுச்சேரி துணைநிலை ஆளுநராய் திறம்பட செயலாற்றி வரும் கிரண் பேடி அவர்கள், மல்யுத்த களத்தில் பாரதத்தின் பெருமையை பறைசாற்றிய கர்ணம் மல்லேஸ்வரி அவர்கள், ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்ற PV சிந்து போன்றோர் பல்துறைகளிலும் சாதனை புரிந்து நம் பாரதத்தை முன்னேற்றியவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. உலகிலே முதல் இளம் நீச்சல் வீராங்கனை என்ற சிறப்பு பெற்ற பக்தி சர்மா அவர்கள் அண்டார்டிக் பெருங்கடலில் 1.4 மைல் தூரத்தை 52 நிமிடங்களில் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீந்தி கடந்து உலக சாதனை படைத்துள்ளார். அதோடு விபத்தில் தன் காலை இழந்த போதிலும் தன்னம்பிக்கை இழக்காது எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டதோடு உயர்வை அடைய ஊனம் ஒரு தடையில்லை என்று நிரூபித்துள்ளார் எம் இந்திய பெண்மணி அருணிமா சின்ஹா அவர்கள். ஏன் அமெரிக்க ஜனாதிபதி பாரக் ஒபாமா அவர்களுக்கு உள் பாதுகாப்பு துறையின் மூலம் தலைமை பொறுப்பேற்று பாதுகாப்பு நல்கிய முதல் பெண்மணி என்ற இடத்தை பிடித்த பூஜா தாகூர் போன்ற இந்திய பெண்கள் உலகளவில் அனைவராலும் பாராட்டு பெற்று வருகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்ததுதானே. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மரபு சார்ந்த வேளாண்மையில் கொண்ட ஈடுபாட்டால் அவற்றை பற்றி விழிப்புணர்வு ஊட்டி வருவதோடு சமூக தொண்டாற்றி வரும் எம் மதுரையைச் சேர்ந்த மணிமகுடம் சின்னப்பிள்ளை அவர்கள் 2000 ஆண்டில் ஸ்திரீ புரஸ்கார் விருதை நம் அன்றைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடம் பெற்றார். அப்பொழுதே நம் பிரதமர் அவர்கள் சின்னப்பிள்ளை அவர்களின் சமூக தொண்டை பாராட்டி காலை தொட்டு வணங்கியுள்ளார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் எம் சிங்கப்பெண் சின்னப்பிள்ளையின் சாதனை எத்தகையதென்று.
எம்மை போன்ற சாதாரண குழந்தைகளை சாதனை பெண்களாக உயர்த்தும் ஒவ்வொரு தாயும் சாதனை பெண்தான். அதோடு இந்த மாநில அளவிலான போட்டியில் அனைவருக்கும் பரிசு கிடைக்காது என்றாலும் கூட தங்கள் திறமைகளை அசராத தன்னம்பிக்கையுடன் வெளிப்படுத்தியுள்ள எம் தோழிகள் ஒவ்வொருவரும் சுதந்திர இந்தியாவின் சாதனை படைக்க போகும் சரித்திர நாயகிகளே என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிகிறதல்லவா? ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறிய அறம் என்றாகும் என்று எங்களுக்கு கற்பித்து எங்களை போன்ற சாதாரண கற்களை வைர கற்களாக ஜொலிக்க வைக்கும் ஒவ்வொரு ஆசிரியையும் சாதனை பெண்தான். இந்த கொரோனா தொற்று காலத்தில் தங்கள் உயிரை துச்சமாக எண்ணி குடும்பத்தை துறந்து உறவுகளை விட்டுவிட்டு நாட்டு மக்கள் பாதுகாப்பிற்காக கண்ணும் கருத்துமாய் சேவை புரியும் ஒவ்வொரு மருத்துவரும், செவிலியரும், காவல்துறையினரும், துப்புரவு பணியாளர்களும் சாதனையாளர்களே என்று உரக்க சொல்லுவதோடு இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்ற அப்துல் கலாம் ஐயாவின் கனவை எம் மாந்தர்களால் நிச்சயம் நிறைவேற்ற முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 26 K. Kritika Shri to present her English speech. When someone tells you that you can't, turn around and say, watch me. A pleasant morning to one and all present here. This is Kritika Shri. ID number is TTE026. Why has the word feminism become an uncomfortable one? I'm a girl and I'm paid the same as my male counterparts. And I think it's right that I should be able to take decision on my own body. And I think it's right that I'm afforded the same respect as men. But sadly, I can say that no one country in this world where all women can see these rights, no one country in this world can yet say that they achieve gender equality. Human rights are women's rights. Women's rights are human rights. Women, right from her birth or even before a girl, could become a victim of crime. An average 88 cases daily. Our country is mentioned as Bharat Mata, not as Bharat Pita, right? But still, rape is the fourth most common crime against women in India. A recent news in Uttar Pradesh, a body of minor girl who was already gang raped and then killed. Sexual harassment is nothing less than the showcasing of male dominance. Let us, as humans, make sure that we raise boys to respect women, to respect themselves, to value life and dignity. Violence against women is not a women's problem. It is not a problem of what women said or did or where she was walking or what she was wearing. Violence against women is a men's problem. It is a men who rape and kill women. 25 years old girl raped. 30 years old girl raped. They blamed the costumes. 5-year-old girl raped. A born baby raped. Now they blame us for being a girl. This is not fair. Thankfully, a lot of women role models are there to lift up and lead the way. What's a queen without her king? Well, historically speaking, more powerful, as 33% of women in politics. Mamata Banerjee is the first women chief minister of Tamil Nadu. Women nowadays ruling the society which dominated them once. Remember the famous quotes of Mary Kom. Don't let anyone tell you you're weak because you're women. As Dudhi Chand, a sprinter who records 11.22 seconds and become a Sportswoman of the Year 2019. And Tanya Sakchadev is the most prominent player in chess with the titles International Master and Women Grandmaster. Courage, sacrifice, determination, toughness, talent, guts that women made of. A bird cannot fly with a wing. Without women, man stood in space on one leg only. The rocket woman, Ritu Karidal, who was a deputy operation director of Mars Orbital Mission, and Shanna Pandya is the third woman in India to travel in space. Not only in space, women are also defending our country. Don't forget, women saves too. As Padmavati is the first woman to achieve 2-star rank and the first woman in Air Marshal of IAF. Whoever led women in the army, I salute you. Women on their period with a gun, unstoppable. Remember the proverb, if you educate a man, you educate an individual. If you educate a woman, you educate a nation. As Dr. Aradhana Sharon, a
a girl who writes her name in a fresh page of Indian education by becoming a world's youngest AIDS activist and known as Indians Malala. Women's education is increasing day by day as 8.7% is now at 67%. Education is very essential for the economic independence of women, as Geeta Gopinath was the chief economist of IMF and she was the second Indian and first woman to assume this position. Year after year, strong, intelligent, talent women are there to lift up and lead the way. We are sure that if we start counting their numbers, we will run out of our space. Progress of women is progress for all of us. Giving priority to women is not an option, it is necessity. Today, we are living in the democratic society. In our democracy, both men and women are equal and having equal rights and duties. The best advice I could give to a woman who's starting her career: whatever you do, be different. Don't imitate a man. Be more ambitious. Be preserving and trust yourself. There is no lock, no gate, no bolt that anyone can set upon the freedom of your mind. You don't have to follow a traditional career path. There is no rule book or key book for success. Do it yourself. The strongest action of a woman is to be herself, love herself, and shine amongst those who never believed she could. Thank you. A wonderful speech. Let us appreciate her, Kritika Sri, with Miss Dazzler Award, okay? அடுத்ததாக TTT053 எஸ் வைஷ்ணவி அவர்களை மேடைக்கலை. ஏடு தூக்கி இன்று பள்ளியில் பயிலும் நாங்கள் தான் நாளை நாடு காக்கும் தலைவர்களாய் விளங்கப் போகிறோம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாங்கள் தங்கள் காதுகளை. பெண் என்றாலே பேயும் இறங்கும் என்றதையா ஊரு? பெண்ணை ஒரு மனுஷியாய் மதித்தவர்கள் தான் யாரு? பொட்ட கோழி கூவி பொழுதா விடிய போவது என்றெல்லாம் மட்டம் தட்டி பேசினார்கள். ஆனால் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து நம் இந்திய பெண்கள் பல சாதனைகள் படைத்துள்ளனர். சங்ககால புலவராகிய ஔவையார் பல பாடல்களை பாடி அதியமானிடம் இருந்து நெற்கனியை பெற்றார். அவரும் ஒரு பெண் புலவர்தான். அதுபோல தன் காற்சிலம்பை கத்தியாக்கி கலற்றிய வீர மங்கை கண்ணகி, இந்திய கிளர்ச்சியில் பெரும் பங்காற்றிய ஜான்சி ராணி, இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியார், இந்தியாவின் முதல் பெண் பிரதம மந்திரி இந்திரா காந்தி, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி, இன்னும் பலர் சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள். பெண்ணை ஒரு அடிமையாக நடத்தும் எந்த ஒரு நாடும் உயர்வு பெற்றதில்லை. பெண்களுக்கு சம உரிமையும் மதிப்பும் அளிக்க வேண்டும் எனவும், பெண் கல்வியே சமூக முன்னேற்றத்திற்கு சிறந்த வழி எனவும் வழிகாட்டுகிறார் மகாகவி பாரதியார் அவர்கள். ஒரு ஆணை படிக்க வைத்தால் அவன் மட்டுமே முன்னேறுவான், ஒரு பெண்ணை படிக்க வைத்தால் அவள் குடும்பமே முன்னேறும் என்கிறார் ஈவே ராமசாமி அவர்கள். இக்கருத்துக்களுக்கேற்ப பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் பெண் கல்வியின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர் தான் சாவித்ரிபாய் பூலே அவர்கள். சாவித்ரிபாய் பூலே அவர்களை பற்றி இங்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்திய வரலாற்றில் மறைக்கப்பட்ட முதல் பெண் போராளி என்றுதான் கூற வேண்டும். இந்தியாவின் கடந்த காலத்தை புரட்டி பார்த்தால், கல்வி தொடர்பான தகவல்களை பார்த்தால் அச்சமாகவும் வேதனை தருவதாகவும் உள்ளது. 1800களில் பார்ப்பனருக்கு மட்டுமே கல்வி வழங்கப்பட்டது. அப்போது ஆண்ட பிரிட்டிஷர்களும் உயர்தட்டு மக்களுக்கே கல்வி வழங்க திட்டமிட்டிருந்தனர். இக்காலகட்டத்தில் தான் பெண்களின் சமூகத்தை உய்விக்க பிறந்தவர் தான் சாதனை பெண் சாவித்ரிபாய் பூலே அவர்கள். முறையாக ஆசிரியர் தினத்தை சாவித்ரிபாய் பூலே அவர்கள் பிறந்த தினத்தை தான் கொண்டாட வேண்டும். ஏனெனில் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே அவர்கள் தான். சாவித்ரிபாய் பூலே அவர்கள் 1831 ஜனவரி 3ஆம் நாள் மகாராஷ்டிர மாநிலத்தின் சதாரா மாவட்டத்தில் உள்ள நைகான் என்னும் கிராமத்தில் பணக்கார விவசாய குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை பெயர் காண்டோஜி நைவாஸ் பட்டேல், தாய் லட்சுமிபாய் அவர்கள். அக்கால வழக்கப்படி சாவித்ரிபாய் பூலேவுக்கு 9 வயது இருக்கும் போதே 13 வயது நிரம்பிய ஜோதிராவ் பூலேவுக்கு திருமணம் செய்து வைத்தனர்.
ஜோதிராவ் பூலே அவர்கள் சாவித்ரிபாய் பூலேவுக்கு 4 ஆண்டுகள் கல்வி கற்றுக் கொடுத்தார். கல்வி கற்று தேர்ந்ததும் ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்ரிபாய் பூலே அவர்கள் இருவரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கும் மறுக்கப்பட்ட கல்வியை தருவோம் என்று கூறினார்கள். அதன்படி 1847 தாழ்த்தப்பட்ட மற்றும் விதவை பெண்களுக்கான கல்வியை தொடங்கினார்கள். பின் 1848 முதலில் பெண் குழந்தைகளுக்கான பள்ளியை பூனேவிற்கு அருகிலுள்ள பிடேவாடா என்னும் இடத்தில் தொடங்கி சாவித்ரிபாய் பூலே அவர்களே தலைமை பொறுப்பேற்றார். பின் 1849 பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தலித் மக்கள் முதல் அனைத்து சாதியினருக்கும் கல்வியை போதித்தார். இவர் அனைவருக்கும் கல்வியை போதித்ததால் இந்து சனாதனவாதிகளுக்கு கோபம் வந்தது. அதனால் அவர்கள் செய்த காரியம் என்னவென்று தெரியுமா? தினமும் சாவித்ரிபாய் பூலே அவர்கள் பள்ளிக்கு செல்லும் போது அவர் மீது கற்கள், சாணம், மனித மலக்கழிவுகளை வீசி துன்புறுத்தினார்கள். சாவித்ரிபாய் பூலே அவர்கள் வீட்டுக்கு சென்றவுடன் ஜோதிராவ் பூலேவிடம் அவர்கள் செய்ததை கூறினார். அதற்கு ஜோதிராவ் பூலே அவர்கள் என்ன கூறினார் என்று தெரியுமா? இனி நீ பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று மட்டும் கூறவில்லை. கல்வி மட்டுமே மனிதர்களின் வாழ்க்கையை புரட்டி போடும் வல்லமை படைத்தது. கல்வி மட்டுமே சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே நீ பள்ளிக்கு செல். பள்ளிக்கு செல்லும் போது வேறொரு சேலையை பையில் எடுத்து செல். பள்ளிக்கு சென்றவுடன் உடையை மாற்றிக்கொள் என்று கூறினார். அதன்படியே சாவித்ரிபாய் பூலே அவர்களும் செய்தார். இதுதான் பெண் கல்வியை முனைப்பாக கொண்டு சென்ற முதல் பெண் ஆசிரியருக்கு கிடைத்த பரிசு என்றே கூற வேண்டும். இதனையெல்லாம் அடுத்து 1853 குழந்தையிலேயே விதவையானவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை பாதுகாக்க மருத்துவமனை ஒன்றையும் அமைத்தார். 19ஆம் நூற்றாண்டின் அனைத்து சமூக தடைகளையும் உடைத்து எறிந்தார். டெல்லி பல்கலைக்கழக நிறுவனத்தின் உலகளாவிய ஆய்வுகள் பற்றி ஆராய்ந்து பணிபுரியும் பேராசிரியர் டாம் உல்ஃப் என்பவர் ஆயுகோஷ் என்ற உலக பத்திரிகையில் சாவித்ரிபாய் பூலே பற்றி உயர்வாக குறிப்பிட்டுள்ளார். சாவித்ரிபாய் பூலே அவர்கள் இந்தியாவின் நவீன கல்வி மற்றும் பெண் கல்வியின் அன்னை என்றும் குறிப்பிட்டுள்ளார். 1876 இந்தியாவில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது மக்கள் உணவு இன்றி தவித்தனர். அப்போதும் கூட சாவித்ரிபாய் பூலே அவர்கள் தான் அனைவருக்கும் உணவை வழங்கினார். அக்காலகட்டத்தில் மகாராஷ்டிராவை பாதித்த பிளேக் நோய் மக்களை தாக்கிய போது சாவித்ரிபாய் பூலே அவர்களே பல பேரை தன் கையால் தூக்கி கொண்டு மக்கள் உயிரை காக்க தனது 66 வயதில் போராடினார். அவ்வாறு பல பேரை தூக்கி கொண்டு செல்லும் போது சாவித்ரிபாய் பூலே அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு மார்ச் 10ஆம் நாள் 1897 உயிரிழந்தார். மத்திய அரசு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக 1998 அவர் படம் போட்ட அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது. மராட்டிய அரசு ஜனவரி 3ஆம் நாளை பெண்கள் தினமாக அனுசரிக்கிறது. சாவித்ரிபாய் பூலே அவர்கள் பெயரில் ஒரு பல்கலைக்கழகமும் உள்ளது. சாவித்ரிபாய் பூலே அவர்கள் கூறிய கவிதைகளில் ஒன்று, போ கல்விகள் சொந்த காலில் நில், சோராமல் உழை, ஞானம் என்னும் செல்வத்தை சேர், அறிவில்லாமல் போனால் அனைத்தும் அழியும், ஞானம் இல்லாமல் போனால் விலங்காகி போவோம். கல்வி கற்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு. கல்வி கற்றிடுக, ஒதுக்கப்பட்ட நம்மவர்களின் துயரம் துடைத்திடுக. அறிவினை வளர்த்திற்கொள், ஒடுக்கப்பட்டவர்களின் துன்பம் நீக்கு, ஆழ்மணல் தங்கத்துகள் போல்தான் கற்றலும் கற்றுக்கொள் என்று கூறியுள்ளார். Shoot the star and aim the tree. நட்சத்திரத்திற்கு குறிவை நீ மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை, குறிவைப்பதே முக்கியம் என்பார்கள். அதுபோல நான் நட்சத்திரத்திற்கு குறிவைத்தேன். சுட்டது மரமா அல்லது நட்சத்திரமா என்பது நடுவர் அவர்களுக்கே தெரியும். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம். இவங்களுக்கு காவிய செல்விங்கிற ஒரு அடைமொழியோட வாழ்த்துக்கள். Next, I would like to call upon TTE031 P. Shweta to deliver her English speech. Respected jury members and to all my speakers and the young generation of India, am I audible? Am I audible to you? Do you hear me? I can't hear you. Thank you. Good morning to all. So, first, before starting my speech, I would want to ask you just a question. If you really done that in your life, just raise your hands. Okay? How many of you are truly thought that a woman is mentally stronger than a man? How many of you? Just raise your hands. Wow. Excellent. Just clap yourself. A round of applause for you. Thank you.
You are the real citizen of India. The only thing why I ask you to clap yourself because you are the real citizen of India. I'm completed 18. I have Aadhaar card. I have voter ID. That doesn't make sense that you are the citizen of India. A person who treats women literally and equally as the real citizen of India. I'm proud that you are the real citizen of India. And an amazing speech should have an amazing starting, should have an amazing content, and it should be an amazing theme, right? For this, I had chosen an amazing theme, an ideal women of post-independence era. Before starting, I want to tell you about a woman. Who is a woman? A woman is a woman. That doesn't make sense. A woman is an amazing goddess who stood in front of you, who has sitting in front of you, who had speaking in front of you, right? And a woman has to take care of everything in her life. She needs to take care of her own personal life. She needs to take care of her husband, her family, her children, and everything around her. If anything will damage, it ruins her, it spoils her, right? So in this aspect, I need to tell you guys about three members. I can't table it all, but there is a less of time going on. So I am here to tabulate three members. The first of my aspect is our proud grandmother. We are really proud to say that she was our grandmother. As my co-contestant says about her, she is Velu Nachiyar. She lost her father, mother, she lost her husband too. But she never stood on the corner. She go and fought against the British and won in that battle. As the same way, she grew up her children, Bellai Nachiyar too. Salute to you, grandma. Really salute to you. And the next, second of my aspect, I am going to tell about a 16-year-old girl. Her name is Sevan Suzuki. How many of you know about her? Okay, fine. And on her, she is just 16-year-old girl. In the UN conference, she stood whole UN conference silent for 6 minutes. What does she spoke? Is that really amazing? Yes, it is really, really, really amazing. If you can't fix the hole in the ozone layer, if you can't bring back an animal which was now extinct, if you can't grow back a tree where they grow was now desert, if you can't bring back an animal dead where it grow. As the same way, dear society, if you can't tolerate a girl growing up further and further, just leave her. She knows her way to shine and thrive herself. I'm a small child, yet I know we are 5 billion strong, 13 million species. We all had the same land, air, water, etc. to the core and core. And we got a same love from our mother too. Do you agree with me? Sorry. Yes. Thank you. What our mother taught us? To harass a girl? Really? No. We need to take care of our girl like our sisters and brothers. We women are really, really mentally strong, sir. I do agree with it. In that of third aspect, I need to talk about Maniba Mazari. She is a physically challenged girl. But the surrounding society, her family, her friends, even all of them said her she was disabled. What's the word? Disabled. But she never thought that she always say in the stage. She'll sit in that wheelchair, right? In that she'll sit and said, all those said I was disabled. But I don't think that I was disabled. I think that I was differently able. Okay? The UN said that for the disabled person we can use the physically challenged or some other words, blah blah. But she tells that I am not disabled. I am differently able. So dear society, I need to tell you a thing. Today's women are not disabled to do anything. They are differently able to do the thing in the different type of things. And the last aspect, I need to tell you about an interesting person in your life. As all my co-contestants had told about her. I'm a person who give you a blindless love.
without expecting from you a single smile. Do you guess who are they? Sorry, who is she? Yes, you are right. That is our mom. I am studying in 11th standard and I am going to grab a degree in Hindi in just 6 months. This is all because of my mother. She is here for me. She supports me. She is a woman. She is a woman. Mom, this is the best ever stage. I need to thank you. Nothing stage comes here to thank you, Mom. Really thank you, Mom. You are the guy who stands for me. Thank you so much. And after this, dear brothers and sisters, I am your sister. You are all my sisters and brothers. Please support a girl to empower. Now, women are, we are all chance creators. Who we are all? Awesome. We are chance holders. Who we are? Yes, and we are women's. Who we are? Sorry. There is a lot of people here, right? I can't hear you. Thank you. We are women's. Your thinkings and your thoughts are really, really valuable. Nothing can replace it. Thank you for providing me this golden opportunity. Thank you, sir. Thank you so much, Shweta, for your wonderful speech. So we have a special title for her also. So we would like to award you with the title Miss Stunning. அடுத்த போட்டியாளர் TTT 058 மோகனப்பிரியா அவர்களை மேடை கலைக்கிறோம். முளை பாலோடு முத்தமிழையும் தேனாய் உயிராய் உணவாய் அமுதூட்டிய அன்னைக்கு என் அன்பு வணக்கம். உயிரையும் மெய்யையும் அகரத்தோடு அக்கறையாய் அரிச்சுவடி ஆரம்பித்த என் முதல் தமிழ் ராசானுக்கு என் குரு வணக்கம். பார்த்ததும் படித்ததும் முடித்ததும் மறவாமல் என் துளிர்விட்ட உணர்வுக்கு உணர்வாய் தளிர்விட தமிழ் தாகத்திற்கு தணலாய் கவி கொடுத்த கை கொடுத்த பாரதியே, உமக்கு என் முதல் வணக்கம், மொத்த வணக்கம். மூச்சு மறந்தாலும் பேச்சு மறந்தாலும் முத்தமிழை மறவாமல் நீரூட்டி சீராட்டி பாராட்டி வேரூன்று வைத்திருக்கும் தண்டமிழ் காவலர்களுக்கு என் தன்மையான தனி வணக்கம். என்னை அறிந்த தமிழுக்கு அறியாத முகங்களாய், நான் அறிந்த இடங்களில் அறியாத பெயர்களாய், நகல்களுக்கு நடுவில் அசலாய் நிழலாய் இங்கு கவிப்பாடும் கீழ்களுக்கு என் கொண்டாட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்தனி புள்ளிகளாயிருந்த நம்மை நட்பின் மூலம் அழகிய கோலங்களாய் மாற்றிய KSR கல்வி நிறுவனத்திற்கு என் 1000 கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். சுதந்திரம் வார்த்தையிலேயே மனதிற்குள் சிறகு பூட்டி விடுகிற ஒரு உணர்வு. சுதந்திரம் ஆழ்கடலில் தேங்கி போன உடலுக்கு கிடைத்த ஒரு பிடி காற்று. சுதந்திரம் இறுகிப்போன கல்லறையின் மேல் விழுந்து மனதை நெகிழச் செய்யும் ஒரு மெல்லிய ரோஜா இதழ். சுதந்திரம் வரையறை இல்லாத ஒரு உணர்வு. சுதந்திரம் அடக்கி வைக்கப்பட்ட மொத்த உணர்வுகளின் வெளிப்பாடு. ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்று விட்டோம் என பெருமையாக நெஞ்சை நிமிர்த்தி சொல்லிக் கொள்கிறோமே, தன் வாழ்நாள் முழுவதிலும் குடும்ப கட்டுப்பாடுகளுக்குள்ளும் சமூக கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டு தன் ஆசைகளை தீயிட்டு ஒரு குடும்பத்தின் வெளிச்சமாய் மாறி நிற்கும் பெண்களின் நிலைதான் என்ன? அவர்களின் சுதந்திரம்தான் என்ன? அதற்கான வரையறை தான் என்ன? சிறிது சிந்தித்து பாருங்கள். காலம் மின்னல் வேகத்தில் யுகங்களாக சுழன்றாலும் அதை காட்டும் கடிகாரத்தின் முள் தேங்கி கிடப்பது ஒரு வட்டத்திற்குள் தான். அதுபோல ஒரு பெண்ணானவள் மகள், மனைவி, அம்மா, பாட்டி என பல்வேறு துறைகளில் தன் முக்கியத்துவத்தை உணர்த்தினாலும் அவள் தேங்கி கிடப்பது குடும்ப பொறுப்பு, குடும்ப கௌரவம் என்னும் ஆண்களின் அதிகாரங்களுக்குள் தான். ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு ஒரு ஆண் காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் எத்துறையில் சாதிக்க வேண்டும் என்பதையே இந்நாட்டில் உள்ள ஏதோ ஒரு ஆண் தான் தீர்மானிக்கிறான் என்பதுதான் பெண் இனத்தின் சாபம். பெண் சுதந்திரம் என்பது விக்ரமாதித்தன் கதையை போல 7 கடலுக்கு அப்பால் உள்ள கிளியின் உயிரில் பூட்டி வைக்கப்படவில்லை. அது நண்பன், கணவன், தந்தை, அண்ணன், தம்பி, சக பணியாளர்கள் என தினமும் பெண்களுடன் பயணிக்கும் ஆண்களின் கைகளில் சிக்கிய பட்டாம்பூச்சியின் சிறகுகளாகத்தான் இன்றும் துடித்துடித்துக் கொண்டிருக்கிறது. இரவில் எப்போது ஒரு பெண் தனியாக நடந்து செல்ல முடிகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் என்றார் மகாத்மா காந்தி. இதோ சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் கடந்து விட்டன. கல்பனா சாவ்லா, சிந்து,
தீபா, சாக்ஷி மாலிக் இன்று இந்திய சாதனை பெண்களின் எண்ணிக்கை ஒரு புறம் கூடிக்கொண்டே செல்கிறது. எதிர்த்து முளைக்கும் விதையாக தங்கள் போராட்ட பயணங்களின் மூலம் வெற்றிகளை ஒருபுறம் அடைந்தாலும் மறுபுறம் நிர்பயா, நந்தினி, சுவாதி, மன்னார்குடி திவ்யா போன்ற பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளும் படுகொலைகளும் நிகழ்ந்தபடியே இருப்பது தேசத்தின் ஆன்மாவில் ஏற்பட்ட ரணம். 100 ஆண்கள் வெற்றியடைந்தால் ஒரு பெண் வெற்றியடைகிறாள். இன்னும் சில துறைகளில் இந்த சதவீதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் மொத்தத்தில் பெண்களின் வெற்றி சதவீதம் இங்கு குறைவுதான். அதற்காக ஆண்கள் அளவிற்கு பெண்களுக்கு திறமை இல்லை என்றா நினைக்கிறீர்கள்? நிச்சயம் இல்லை. 100இல் ஒரு பெண்ணிற்கு தான் விரும்பிய துறையை, வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் கிடைக்கிறது என்பதுதான் உண்மையான காரணம், துயரமான நிதர்சனம். என் மகளுக்கோ மனைவிக்கோ என்ன பிடிக்கும் என்று எனக்கு தெரியாதா என்பவர்கள் பலர். இப்படித்தான் ஆண்களின் அக்கறை என்ற பெயரில் பல பெண்களின் கனவுகள் சிதைக்கப்படுகின்றன என்பதை கூட உணராதவர்கள் இருப்பது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? இன்று சாதனையாளர்கள் பட்டியலில் இச்சமுதாயம் கொண்டாடும் ஒவ்வொரு பெண்ணையும் முதலில் தடுத்தது, எதிர்த்தது அவளின் குடும்பமாகத்தான் இருக்கும். பாதுகாப்பு என்ற பெயரில் சமுதாயம் தரும் ஒவ்வொரு அக்கறையும் ஒவ்வொரு விதமான தடை என்பதை உணர்வதுதான் பெண் சுதந்திரம் பெறுவதற்கான முதற்படி. பெண் குழந்தை பிறந்தால் பரவாயில்லை, அடுத்த ஆண் குழந்தை பிறக்கும், கவலைப்படாமல் இருங்கள் என்பதில் ஆரம்பிக்கிறது இச்சமூகத்தில் பெண் குழந்தைகள் மீதான வன்முறை. இன்று பேச்சின் மூலம் சுதந்திரத்தை பற்றி பேசும் நானும் இதற்கு விதிவிலக்கல்ல. சதை, குருதி, எலும்பு என பிறப்பால் ஆணும் பெண்ணும் ஒரே உயிரினம்தான். அவர்களுக்குள் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணை இழிவு செய்து அவளை பலவீனமாக்கியது இச்சமுதாயம்தான். யோசித்து பாருங்கள். நம் வீட்டில் இருக்கும் 30 வயது பெண் தனியே பக்கத்து கடைக்கு செல்கிறாள் என்றால் 8 வயது சிறுவனை அவளுக்கு துணைக்கு அனுப்பும் கலாச்சாரத்தில் தான் நாம் இன்னும் உழன்று கொண்டிருக்கிறோம். பெண் பலவீனமானவள் என்றும் ஆண் வீரமானவன் என்றும் இச்சமூகத்தில் கருத்துக்கள் கருவேலம் விதைகளாக விதைக்கப்பட்டிருக்கிறது. பிரசவ அறையில் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு அச்சம் காட்டிய 1000 வழிகளை கடந்த பின்னரும் குழந்தையின் முகத்தை பார்த்த நொடியில் புன்னகைக்கும் ஒரு பெண்ணினுடைய வலிமையை விட இந்த வலிமை, ஏதோ ஒரு வலிமை இந்த உலகத்தில் இருக்கிறதா? நிச்சயம் இல்லை. பெண்களின் கண்ணீர் பலவீனம் என்றும் ஆண்களின் கண்ணீர் பாசத்தின் வெளிப்பாடு என்றும் கட்டமைத்தது இச்சமூகம் தானே. இன்று நம் நாடு 74வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையிலும் இன்னும் பெண் சுதந்திரமும் பெண் விடுதலையும் இன்னும் கோரப்படும் விஷயமாகவே இருப்பது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? எங்கள் மகாகவி பாரதியே இன்னும் வரிகளை சொல்லித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் உணர்வையும் உள்ளத்தையும் உள்ளம் மகிழ்ந்து அர்ப்பணித்தாலும் உண்மையான அங்கீகாரம் மட்டும் ஆண்களிடமிருந்து கிடைக்கவில்லை என்பதே எங்களின் வேதனையாக திகழ்கிறது. உடல் வலிமை ஆண்களுக்கு பலம் என்றால் மன வலிமை பெண்களுக்கு பலம். சமீபத்தில் டெல்லியில் ஒரு இளம் பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இறந்தார். இது போல பல சம்பவங்கள் நாடு முழுவதும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு சாதாரண பெண்ணுடைய நிலையை யோசித்து பாருங்கள். ஒரு நாள் அவளுடைய உடை நேர்த்தியாக இருந்தால் ஏன் 40 கண்கள் அவளை தீண்டிச் செல்கின்றன? ஒரு நாள் அவளுடைய சௌந்தரியம் கொஞ்சம் அதிகமாக போனால் ஏன் 4 தோள்கள் அவளை உரசி செல்கின்றன? சரி, வயசு கோளாறு என்று விட்டுவிட்டால் அதில் 2 கிழத்தோள்கள். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் பெண்கள் அவமானத்தையும் பல துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு பிரச்சனை அதிகமா, பெண்களுக்கு பிரச்சனை அதிகமா? ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பெண்களுக்கு 2 பிரச்சனை. ஆண்களுக்கு 10 பிரச்சனை என்றால் பெண்களுக்கு 11 பிரச்சனை. ஆண்களுக்கு 100 பிரச்சனை என்றால் பெண்களுக்கு 101 பிரச்சனை. ஆண்களுக்கு 1000 பிரச்சனை என்றால் பெண்களுக்கு 1001 பிரச்சனை. ஆண்களுக்கு 1,00,000 பிரச்சனை என்றால் பெண்களுக்கு 1,01 பிரச்சனை. எப்போதும் ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அதிகம். ஏனென்றால் பெண்களுக்கு சில ஆண்களும் பிரச்சனை. எனக்கு பேச வாய்ப்பளித்த நல்லுளங்களுக்கும் வாய்மொழியிட நல்லுளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகா பேசினாங்க. அவங்களோட வார்த்தைகள், உச்சரிப்புகள் எல்லாம். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்னதா சொல்லழகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட வாழ்த்துக்கள். Next, I would like to call upon TTE032 R Kavya Shri to the stage to present her English speech. What would you do when you pull in a room full of terrors backed all against the wall? I would knock it down. What would you do when life gives lemons, when life gives sorrow moments? I made lemonade and gifted it back to life. Yeah, the Swami Vivekananda once said, all power you need is within you. You can do everything.
An energetic greeting to eminent personalities, respected juries, and my dear Akkas and lovable my friends. Good morning. Yes, if you want something said, ask a man. If you want something done, ask a woman. A woman have potential to do things which are just said by men. Well, coming to the women in post-independence era, on one hand, they are at the peak of success. Well, on the other, they are mutely suffering violence on them. Yes, 75% of women are gone through domestic violence. A recent law, pressing breast of a girl without skin to skin isn't a sexual assault, said Mumbai High Court. See how far the jurisdiction of the country where women are prized as goddess. I am pretty sure there were absolutely no women in the bench who passed this law. If there were, I honestly cannot tell you how appalled I am. What's next? Taking nude pictures of a victim isn't criminal because there is no skin to skin? How much more should a sexual assault victim endure for you people to understand the kind of trauma and guilty they go through? Throwing a girl with bit scare marks, sex, seller to abortion, acid attack, kidnapping, gang rape, eve teasing, sexual harassment, male domination, discrimination, inequality, horror killing. Oops, let me breathe. Remember, don't consider me as a prey. Don't consider me as a prey if your 3 meal is not at the table on time. We are no more objects to fulfill your desires. We are like fire. If you loved us correctly, we will warm you. If not, we will burn you. Yes, a woman is facing hardships. A girl can be the victim of crime from the moment when she born or even before it in her mother's womb. But the strength of the woman is not measured by the impact of hardships in her life, but by the extent of refusal to allow those hardships dominate her and who she becomes. Hopefully, there are women who overcame all these obstacles and reached the peak of success. Arundhati Roy, who got Booker Prize for the book God of Small Things, by her hard work for the development of the nation and welfare of marginalized women. Women have very dark past stages. Their thoughts were suppressed. They were treated as commodities and has no voice in decision making. But women nowadays are educated, literated, liberated, and even lead. Yes, Vanitha Muttaya, the project director of Chandrayaan 2, which reached the foot of success. Ritu Karital shattered the glass ceiling by controlling Chandrayaan 2 and aimed for the moon. Mary Kom, the one and only boxer to win 8 world championships. Even a man cannot break this record yet. Do you guys know how she replied when the society blamed her after giving birth to a son? Well, she got gold medal in Asian Games the very next year, proving there is no limits for her achievements. Kiran Bedi, the only brave IPS officer to give parking ticket to the Prime Minister. Aditi Anandi, Marie Curie invented things which are unimaginable by the men. These women gives us hope, enthusiasm and energy to achieve. But confronting you all a bitter truth, they are only 10% of the total women population. Yes, women contribute only 18% of India's GDP. Of course, 67% of women are educated, but their contribution to the country doesn't seem vital. Do you think women don't have potential? Obviously not. PwC survey tells women give 34% more successful projects than men in the field of technology. Then where does she lack? Where does she lose her potential? Menstruation cannot limit a woman, but her mentality does. Menstruation cannot limit a woman, but her mentality does. Thank you. Yes, 7 out of 10 women believe that their looks, behavior on school, personality, friendship is not enough for the society and social media. Women and girls are forced to believe that their looks and behavior in a certain way is accepted as beautiful. What describes a beautiful woman actually? A shade of pink or purple or bright color lipstick with a high heel? No, a beauty of the woman is described by her wisdom, courage, dedication, and determination towards her goal. It's like people have forgotten what beauty means already. In society, beauty means to look, but beauty lies in doing respectable things. My dear friends, don't try to expose yourself beauty. Do things which makes others' life beautiful. Ultimately, you will be the most beautiful person. Yes, before concluding my speech, a famous quote of Livingstone: aim for the moon. If you miss, you may hit a star. Aim for the moon. If you miss, you may hit a star. I actually disagree with this quote.
An ambitious woman will never get satisfied by hitting the star when she aimed for the moon. She'll work hard, more harder, to reach the moon. My dear girls, don't get satisfied of achieving those small milestones. Work until you reach your goal exactly. Stretch your wings as much as you can. Fly as much as high you can. Fly like a phoenix. Even when your wings are burnt, wait for your turn and fly again and again to reach your goal exactly. The world is changing little by little. We all believe in a better tomorrow, and it is time to make it too. As Dr. APJ Abdul Kalam sir is urging us to make a page for us in history, then be the next woman with greatness. Will you? Yes, be the next woman with greatness. Thank you. Thank you for giving me this opportunity. Thank you. Jai Hind. Shri, you amazed everybody with your speech. So we would like to congratulate you with the title Miss Wondrous. தமிழ் பேச்சின் கடைசி போட்டியாளர் டிடிடி 061 டிகே தருணிகா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பள்ளில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிப்பொழுத்தன் லைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாளும் நண்பாளாகி பேருரை நிகழ்த்த என் நாவினில் நடம் பயின்ற நறுந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கிய முறையை துவங்குகிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்போ சுதந்திர இந்தியாவின் சாதனை பெண்கள். பெண்கள் சாதனையாளர்களாக இருக்க வேண்டும் என்று சுதந்திரத்திற்கு முன்பே கனவு கண்டார் மகாகவி பாரதியார். இவரின் கனவு மெய்ப்படும் வகையில் பெண்கள் அனைத்து துறையிலும் சாதனை படைத்து வருகின்றனர். சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட், அன்னை தெரசா, அன்னி பெசன்ட், இந்திரா காந்தி, பிரதீபா பட்டேல், கர்னல் வள்ளீஸ்வரி, எம்எஸ் சுப்புலட்சுமி, இன்னும் பல சாதனை பெண்களிடம் தொடங்கிய இந்த அசட்டு தைரியம் தான் இன்றளவும் அனைவரின் எண்ணங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்பார்கள். அவர்களையே இவ்வுலகில் யாரும் இல்லை என்பதுதான் ஒரு மறுக்க முடியாத உண்மையாகும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி தேசிக விநாயகம். இவரின் கூற்றிற்கிணங்க பெண்கள் ஒரு சிறிய புள்ளியாக தொடங்கி முடிவில்லாத சாதனைகளை படைத்து கொண்டு வருகிறார்கள். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்று அன்பின் வடிவமான அன்னை தெரசா அல்பேனியா நாட்டை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் இந்தியாவில் குடியுரிமை பெற்ற ரோமன் கத்தோலிக்க சகோதரியும் ஆவர். இவர் தனது 12ஆம் வயது முதல் இறுதி காலம் வரையிலும் தொழுநோயாளிகளுக்காகவும் அன்பின்றி தவிக்கும் குழந்தைகளுக்கு அன்பின் சேவகராகவும் பணியாற்றினார். இவர் 1950 அன்பின் பணியாளர் சபையும் 1979 அமைதிக்கான நோபல் பரிசையும் 1980 சிறந்த குடிமகள் விருதான பாரத் ரத்னா விருதையும் பெற்றுள்ளார். அன்னை தெரசா வாழ்வில் நடந்த ஒரு மனம் நெகிழ்வான சம்பவத்தை கூறுகிறேன், கேளுங்கள். அந்த இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று சற்று யோசித்து பாருங்கள். கல்கத்தா நகரில் ஆதரவற்றோர் இல்லம் இருந்தது. அந்த இல்லத்திற்கு சேவை செய்வதற்காகவே வருகிறாள் அன்னை தெரசா. அந்த இல்லத்திலோ நன்கொடை கேட்கும் பழக்கமும் இருந்தது. நன்கொடை கேட்க தெருவுக்கு செல்கிறார். அங்குள்ள கடைக்காரரிடம் தன் இல்லத்தின் பெயரை சொல்லி நன்கொடை வசூலிக்க கையை நீட்ட அந்த கடைக்காரரோ காரியை உமிழ்ந்த அன்னை தெரசா கடங்களில் விடுகிறார். அதற்கு அன்னை தெரசா, நீங்கள் கொடுத்த எச்சில் பரிசே எனக்கு போதுமானது. எங்கள் இல்லத்தில் உள்ள தொழுநோயாளிகளுக்கு உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டார். தான் நிகழ்த்திய சம்பவத்திற்காக மிகவும் மனம் வருந்தி தன்னால் என்ற உதவியை செய்தார் அந்த கடைக்காரர். அந்த இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் உங்கள் தன்மானத்தை விட்டுவிட்டு சேவை மனப்பான்மைக்கு செவிசாய்த்திருப்பீர்களா என்று சற்று யோசித்து பாருங்கள். தான் 85 வருட காலங்களும் சேவைக்காகவே பணியாற்றிய அன்னை தெரசாவை வணங்குவோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் நிலைப்பில்லை என்று வாழ்ந்து காட்டியவர் தான் திசி தாமஸ். நம் அனைவருக்கும் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா யார் என்று தெரியும். அதுதான் நம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஆனால் மிசைல் உமன் ஆஃப் இந்தியா யார் என்று தெரியுமா? அவர்தான் திசி தாமஸ். DRDOவின் அக்னி 4 ஏவுகணையும் வெற்றிகரமாக விண்ணில் செய்த முதல் பெண்மணி என்ற பெருமைக்கும் உரியவர் இவரே. இவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், பெண் என்றோர் இனம் இன்றும் இருக்கிறது, அது என்றும் ஆணுக்கு சமமாகத்தான் இருக்கிறது என்று. நம் அனைவரின் மனதிலும் ஓடும் ஒரு சிறிய விஷயம் என்னவென்று, போட்டி என்று ஒன்று நடைபெற்றால்
சண்டை இல்லாமல் இருக்க வேண்டும் தானே. ஆனால் இங்கு சண்டையே போட்டியாக இருக்கும்போது சண்டை இல்லாமல் இருக்க முடியுமா? மணிப்பூர் குத்துச்சண்டை வீரரான திங்கோ சிங் என்பவரால் ஈர்க்கப்பட்ட மேரிகாம் 5 முறை தங்கமும் 1 முறை வெள்ளியும் வென்ற இவரின் சாதனை பெருமைக்குரியதல்லவா? 6 முறை ஒலிம்பிக்கில் சாம்பியன்ஷிப் வென்ற பெண்மணி. திருமணத்திற்கு பின்பு பெண்கள் சாதிக்க முடியாது என்ற தடையையும் உடைத்தெறிந்தவர் இவரே. இவர் 2010ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதையும் 2013 தன் சுயசரிதையான அன்பிரேக்கபிள் என்னும் நூலையும் வெளியிட்டுள்ளார். சரித்திரத்தில் தன் சாதனையை பதிக்க பல பெண்கள் தடைகளை உடைத்து சாதித்து கொண்டு வருகிறார்கள். இந்த உலகம் நீ எடுக்கும் முயற்சி வீண் முயற்சி என்றும் வெற்றி பெறும் வரை, அதே நீ வெற்றி பெற்ற பிறகு அதே முயற்சியை விடாமுயற்சி என்று சொல்லும். தன் பலவீனத்தை கூட பலமாக்கி காட்டிய பெண்தான் அருணிமா சின்ஹா. அருணிமா சின்ஹா யார் என்று பார்க்கிறீர்களா? மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கூட தன் மறைமுக திறமையால் இமயமலையை ஏறிய முதல் பெண் மாற்றுத்திறனாளி என்ற பெருமைக்கும் உரியவர் இவரே. இவர் கைப்பந்து விளையாட்டிலும் சிறந்த வீரராக திகழ்ந்துள்ளார். இவர் இமயமலை மட்டுமின்றி பல்வேறு மலைகளையும் ஏறியுள்ளார். இவர் தன்னை போன்றிருக்கும் குழந்தைகளுக்கு விளையாட்டில் மேம்பட வேண்டும் என்று ஒரு அகாடமியையும் நிறுவியுள்ளார். இவரின் சாதனையும் பெருமைக்குரியதல்லவா? பெருமை படைத்த பெண்களின் பெருமையோ ஏராளம். பெருமை படைத்த பெண்களின் வரலாறோ ஒரு இலக்கணம். பெருமை படைத்த பெண்களின் பெருமையை கூற பற்றாதோ இந்நேரம். பெருமை படைத்த பெண்களின் பெருமையை போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நல்லதோர் வாய்ப்பை அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. தருணிகாவிற்கு தமிழரசி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து மகிழ்கிறோம். I would like to call the last contestant in the English category, TTE049, yes, Aishwarya. All the very best. Hi to everyone. Please, I'm the last contestant, so I want you all to listen to my speech. It's nothing about a speech. I've prepared nothing about it. I'm just going to show my opinion. Fine. Hi everyone. Please louder. Thank you. So before moving into the speech, today's content is Ideal Women of Post-Independence Era. Before going into the topic, let's have some fairy tales. Actually, we all love fairy tales, right? Everyone loves, more than loving it, everyone knows about the story. Am I right? Everyone knows what are the stories are. We have watched Disney movies, everything. But the original fairy tales weren't as like these Disney movies. Disney does a very great job sanitizing and whitewashing these stories. The original fairy tales are really very dark and dire. Let me go on with Sleeping Beauty. Okay, how does Sleeping Beauty wake up? Everyone knows the answer. You can please answer it. Sorry? By how? By kissing. But that's not the actual story. We all hear that the princess woke up by the magical kiss from the handsome, dashing prince. But that's not the original storyline. The dashing prince actually raped Sleeping Beauty. That is the real story. As she was lying on a cot, sleeping, due to the curse, the prince came upon her, besotted by his egoic desire. He was overpowered and got controlled by the earthly desires that he raped her. And she didn't wake up by the magical kiss. She woke up by the birth of her children, one of which sucks out of the poison from her finger, mistaking it for the bosom. The frog prince, who is known for his magical extermination self by the magical kiss again. This is not the original storyline. The frog prince was begging that beautiful damsel to kiss him, to get rid of his curse. But the girl in the story was really very smart. She just dashed that frog against the wall that he exterminated his egoic self. Actually, he was a monster. Cinderella, do you all think the charming prince found her by slipping into the glass slipper? No. One of her stepsister first cut off her heel to slip into the glass slipper. The fool prince believed that it was Cinderella until the dove said, no, it isn't her. The second stepsister, a little bit smarter, she cut off her toes and she slipped into the glass slipper. Again, the prince believed it was Cinderella until the dove said, no, it isn't her. And finally, the prince found Cinderella. I know it is very dark and dire to tell to our children because they are small children, they don't know about it. But what it actually says that these kind of pain actually has a vehicle growth for women.
Not only for women, everyone has pain in their lives actually. So here are the content readers who gave speech today, not only to them, to all women who listened today. Some questions I am keeping before you to answer. So as we know that women are educating today, but their self in their achievements are really very less compared to male. Do male are the only reason for it? Are male are the only reason for it? You can answer. I'm just like your friend. No. I love that answer. And about the sexual harassment and rapes and their danger are only caused by male. No. What about the mentality treatments? It is only caused by male. Answer. No. It is caused by another woman actually. The curse with Sleeping Beauty got is from another witch. It's a woman. And Cinderella, whose mother failed to witness her pain, whose stepmother, it is also a woman. Today we say, how many of you, we have teachers here, more female number of teachers. How many of you bravely say that I let my daughter to walk alone at night? How many of you can say that? See, no one has raised their hands. Because we still have fear that something might happen to our daughter. From childhood, a brother is not treated as well as equal to the daughter. Daughter are always saying that, follow your brother, ask anything from him. Your brother will be there at any situation. Don't fear other male. But no one has ever said that he will not be with you at any time. You have to take care of your own self. Because the life is 100% your responsibility. We have seen women even saying that, I need a brother like Ravana, who even fought the god, who insulted his sister. I want a husband like Rama, who went against war, against Ravana, for kidnapping his wife. No one in my life actually, if anyone has this thought, keep it with yourself, I appreciate you. But in my life actually, I haven't heard a girl saying that, I want to be like the goddess Durga, who is half of Ishvara, and with her, Ishvara is present. We all know about Ardhananishwarar. What is actually Ardhananishwarar? Anyone can answer. Half male and half female, half Parvati, Sakti and Shiva. So the world runs on 50% dominance of women and 50% dominance of male. We all say that women give birth to children. Yeah, that is respectable nature by everyone. No one can say anything about it. But women all alone can give birth to a child? No. Male also has some participation in it. And the reason is that women should be treated equally, not prioritized. We are all prioritizing women in this society so that even if she gains some little amount of success, we say that that's equal to male. She have gained success. Oh my God, now you have gained honor. That is enough. And she stops there. She's not going on further. No one. But women must understand that this is not enough. Every woman should know its duty to go for work. We always shame men for saying that, are you a male girl? So are you a girl or a male? You're not going for work or you're not going for anything. But for a female, we don't see much like that. In my entire life, I've never seen a women auto driver, a bus driver, or a taxi driver. So what will make women grow up? 3 things. Knowledge, pain, and experience. There is no greater power than knowledge. There is no best teacher than experience. There is no strength provided by pain. So be female, just think that you are responsible for your life. You have to set your goals and come up. Then only will male accept that you are equal to male. Not just coming up and entering into the field. No. You have to produce grade equal to male so that all will wish you are honored. You'll come to know that's your duty. Don't think that is the most extraordinary thing to be done or a most respectable thing. So we cannot do it. It's very tough. So we are female. We'll just settle in our houses. Everyone's duty is to go for work. Everyone should take care of their life and their responsibility. Thank you for this wonderful opportunity. I just produced my opinion about it. So if there's anything wrong in it, you can just say to me. But I don't think anything, something wrong about it. Thank you.
Let's give a huge round of applause to all the participants of the finale round for their phenomenal speech. You guys truly deserve the stage, and thank you so much for motivating us with your words. Thank you so much. சுதந்திர இந்தியாவின் சாதனை பெண்கள் என்ற தலைப்பில் பேசிய அனைத்து மாணவிகளுக்கு அருமையாகவும் சுதந்திரமாகவும் பெருமையாகவும் வீரமாகவும் விவேகமாகவும் பேசியதற்கு நம் அனைவரின் சார்பிலும் நன்றிகளும் பாராட்டுகளும். Pleasure and privilege in welcoming the honorable chief guest, Mr. erodercn, orator, writer, and human resource development trainer for this august presence. Let us all put our hands together to welcome the chief guest for the day. Welcome you, sir, and thank you so much for accepting our invitation in your busy schedule. Let me extend my warm welcome to Mr. R. Srinivasan, Vice Chairman, KSR Educational Institutions, and for joining with us to this massive talkathon. Welcome you, sir. Also, I'm happy in welcoming the principals, Dr. M. Karthikeyan, Dr. V. Radhakrishnan, Dr. R. Gopalakrishnan, and Dr. Venkateshan, sir, for this August gathering. Welcome you, sirs. I extend my warm welcome to all the jury members, heads of various departments, faculty members, participants, parents, and my dear friends for this awarding function of Teen Talk Season 4. Thank you, sir. திரு ஈரோடு கதிர் அவர்கள். He is a writer, orator, and a human resource development trainer. As a writer, he wrote more than 780 articles in the blog Kasiyum Maunam in the form of poems, essays, short stories, and reviews. குங்குமம் இதழில் உறவெனும் திரைக்கதை என்னும் 25 வார தொடர் மற்றும் புதிய தலைமுறை இதழில் வேட்கையோடு விளையாடு என்னும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான தொடர் கட்டுரைகள் எழுதியுள்ளார். He delivered his speech in Singapore Readers' Circle annual function and addressed in women's organization, professional organizations. Also, he has 15 years of experience as HRD trainer and conducted training programs in various places like Jaffna, Sri Lanka, MNCs in Chennai, railways, police department, Lions Club, college and schools. ஜெயா தொலைக்காட்சியில் காலை மலர் மற்றும் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் வரவேற்பறை ஆகிய நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ளார். இலங்கை சக்தி தொலைக்காட்சியில் சிந்தனை துளிகள் என்னும் தலைப்பில் சில வாரங்கள் உரை நிகழ்த்தியுள்ளார். We have such an eminent and a legendary speaker with us today. I'm privileged in inviting the personality, Mr. erodercn, sir, to address this gathering. Please, sir. KSR மகளிர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய நிறுவனர் அரிமா டாக்டர் KS ரங்கசாமி அவர்களே, துணைத் தலைவர் திரு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் கார்த்திகேயன் அவர்களே, மற்ற இங்கே இருக்கக்கூடிய குழுமத்தினுடைய கல்லூரிகளினுடைய முதல்வர்களே, இந்த நிகழ்வினுடைய நடுவர்களே, நிகழ்வினுடைய பங்கேற்பாளர்களே, நிகழ்வினுடைய போட்டியாளர்களே, நிகழ்வினுடைய பார்வையாளர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மதிய வணக்கம். என்னை வரவேற்கிறப்ப தட்டிடுங்க. எப்போ இந்த பேச்சாளருக்கு இந்த ப்ரீத்திங் டைம் தேவை. நம்ம ஏதாவது பேச ஆரம்பிக்கிறப்ப அவங்க தட்ட ஆரம்பித்தாங்கன்னா தட்டி ஒரு 10 செகண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம வேற ஒரு தளத்துக்கு மாறுவோம்ல. அதுக்காக எங்கெல்லாம் தட்ட விரும்புகிறாங்களோ தட்டுங்கன்னு சொல்லிவிடுவேன். இப்படியே தட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நான் போர் அடிச்சிட்டு இருக்கேன், போய் கம்முன்னு உட்காருங்கிற அர்த்தமாகவும் எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். சம்பிரதாயமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்ஸ் பிஸி ஷெட்யூல். சத்தியமாக இல்லை. ஏன்னா இந்த ஒரு வருஷம் பிஸி ஷெட்யூல்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு காத்திருந்த ஒரு வேலையில் ரொம்ப மகிழ்வான ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்கிறதுனால இந்த பிஸி ஷெட்யூலுங்கிற அந்த சம்பிரதாயமான பொய்யெல்லாம் கிடையாது. காத்திருந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் பங்கெடுக்கணும்னு வந்திருக்கேன். ரொம்ப தேவையாக இருக்குது உங்களை மாதிரியான இளம் உள்ளங்களை இந்த நேரத்தில், இந்த கொடுங்காலத்தில் ஒரு 10 மாதம் இடைவெளிக்கு பிறகு முகங்களை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற காத்திருக்கக்கூடிய வேளையில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த ஒரு வரம். அந்த வகையில் நிர்வாகத்திற்கும் நிறுவனத்திற்கும் என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். அந்த அறிமுகத்தில் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இவர் ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கே மேடையில் பேசின பேச்சாளர்கள் எல்லாம் பார்க்குறப்ப நான் கொஞ்சம் சுருங்கி ஒடுங்கி அப்படி ஓரமாக போய் உட்காந்துக்க முடிஞ்சால் வெளியில் ஓடிடலாமான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே வைஸ் சேர்மன் சார் வந்துட்டார். அதுக்கப்புறம் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. இந்த டீனேஜில் இந்த பிள்ளைங்க எப்படி இந்த போடு போடுறாங்கன்னு ஒரு மிரட்சியோடு தான் நான் உட்காந்துருந்தேன். ஏன்னா உங்கள் வயசுலாம் நான் ஒன்றுமே கிடையாது. பட் நான் ஒரு உதாரணமாக உங்கள் முன்னாடி என்ன காட்டிக்கிறேன். உங்கள் வயசில் ஒன்றுமே கிடையாது, ஒரு மேடை ஏறியது கிடையாது, ஒரு வரி பேசியது கிடையாது, ஒரு வரி எழுதியது கிடையாது, மைக்க பிடிச்சது கிடையாது. நான் இன்னைக்கு சில நாடுகளுக்கும் தமிழகம் முழுவதும் ஒரு பேச்சாளராக சென்று கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு நான் அடைஞ்சிருக்கேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் என்னை விட மேலே 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 எங்கேயோ ஒரு உயரத்திற்கு மிக நிச்சயமாக செல்வீர்கள். மிக நிச்சயமாக செல்வீர்கள். சுதந்திர இந்தியாவில் சாதனை பெண்கள் இந்த தலைப்பை பார்த்ததிலிருந்து ஒரு ஆச்சரியம், அது கூட மிகப்பெரிய ஒரு அயற்சி. அந்த ஆச்சரியம் என்னென்னா, எப்படியும் பேச்சாளர்கள் இங்கே வந்து இதிலிருந்து ஒரு பட்டியல் எடுத்து வச்சு அவங்களெல்லாம் எடுத்து காட்டி பொழந்து கட்டுவாங்க. கட்டினீங்க. அன்னை தெரசா கையில் எச்சிலை ஏந்தி எத்தனை நாளைக்கு அன்னை தெரசாவே அட்மிட் பண்ணிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை நாளைக்கு திருவள்ளுவருடைய தற்காத்து தற்கொண்டார் வேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் 2000 வருஷமா இதையே திரும்ப திரும்ப சொல்லி பரீட்சையில் 2 மார்க் கொஸ்டின் தான். 2000 வருஷம் ரொம்ப போர் அடிக்குது சார். பக்கத்தில் எடுத்துக்கலாம். நமக்கு பக்கத்தில் கிடைச்சதே பாரதியார் மட்டும்தான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் கிழிச்சிட்டோம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் திஸ் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட். 100 வருஷத்துக்கு முன்னால் அந்த மனுஷன் ஒரு 30 ஆண்டுகள் கழித்து கிடைக்க போகிற சுதந்திரத்தை மனசுக்குள்ள கனவாக எண்ணி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொல்லி 100 வருஷம் கழித்து சுதந்திரம் அடைந்து 70 வருஷம் கழித்து 33% எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுன்னு சொல்லிட்டு 33 வருஷத்துக்கு மேலே போராடி கொண்டிருக்கக்கூடிய கேவலமான ஒரு களத்தில் இருந்து கொண்டு தான் சாதனை பெண்களை பட்டியல் போட்டு எங்கேயோ தேடி பிடிச்சி இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் 48%, 48.6% பெண்கள். இதில் மட்டும் சின்ன ஏற்றத்தாழ்வு. இவங்க 51.4%, அவங்க 48%, அவ்வளவுதான். இதை தவிர்த்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இங்கே எந்த பேதமும் இல்லை. ஆனால் எல்லா மட்டத்திலும் அந்த பேதங்கள் உண்டு. 33% கேட்ட ஆட்சி அதிகாரத்தில் இப்போ தான் இந்த 2019ஆம் ஆண்டு தான் 543 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெறும் 78 என்கிற எண்ணிக்கையில் பெண்கள் மேலே கொஞ்சம் வந்திருக்கும். ராஜ்யசபாவில் 245 வெறும் 27 பேர் மட்டும்தான் பெண்கள். இன்னைக்கு ஒரு மிகச்சிறப்பாக சொன்னீங்க. பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் அவார்டு வாங்குற இடத்துல இருக்கும். உலகளவில் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலின் எண்ணிக்கையில் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய இந்திய தேசம். ரொம்ப அழகாக சொன்னாங்க. பாரத பிதாலாம் கிடையாது, பாரத மாதா, தாய்நாடு, பெண்களை முன்னிறுத்தும் நாடு. அந்த குற்றங்களை கட்டுப்படுத்துவதிலும் அந்த குற்றங்களுக்கான தீர்வுகளை தரக்கூடிய காவல்துறையிலும் நீதித்துறையிலும் எவ்வளவு சதவீதம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெண் நீதிபதியாக வந்து அமர்வதற்கு சுதந்திரம் அடைந்து 33 ஆண்டுகள் தேவைப்பட்டது. 33 ஆண்டுகள் தேவைப்பட்டது. பாத்திமா பிபி தான் முதன்முறையாக ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வந்தாங்க. அவங்க தான் தமிழகத்திற்கு வந்த ஒரே ஒரு பெண் ஆளுநரும் கூட. இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் எடுத்தா 2 பேருக்கு மேலே தலைமைச் செயலாளர்கள் பெண்களாக கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவில் டிஜிபின்னு சொல்லக்கூடிய காவல்துறை தலைவரில் ஒரே ஒருவர் மட்டும்தான் பெண். உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய எண்ணிக்கையில் 22 பேர் ஆண்கள், 3 பேர் பெண்கள். உலகளவில் காவல்துறையில் பெண்களுடைய பங்கேற்பு 6%, இந்தியா முழுக்க 9%. ஃபார்ச்சுனேட்லி தமிழகத்தில் மட்டும் 12% பெண்கள், பெண் காவலர்களுடைய பங்கேற்பு. கையெல்லாம் தட்டிட்டுலாம் இருக்க முடியாதுமா, அந்த இடத்துக்கு வரணும். எத்தனை நாளைக்கு 12% இருக்கிறோன்னு கையை தட்டிக்கிட்டே அங்கேயே உட்காந்துட்டு இருக்குது. நம்மளை பிடிச்சி அப்படியே அதே இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு நம்ம அப்பாவும் அம்மாவும் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா?
நீங்கள் பெண் சுதந்திரம்னு போராடி போராடி முழங்கி உடைக்கணும்னு சொன்னீங்களா? உடைக்க வேண்டியது உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வளையத்தை. வெளியில் போகிறப்போ ட்ரெஸ்ஸை பத்திரமா பார்த்துக்கோ, கொஞ்சம் நகர்ந்துடக்கூடாது, கவனமாக இரு. பொட்டப்பிள்ளை இப்படி தான் இருக்கணும். மிரட்டி ஒடுக்கி வச்சு நீங்கள் இங்கே வந்து நிற்கிறதுல பேசுறதுல இருக்கக்கூடிய கவனத்தை விட என் ட்ரெஸ்ஸு அதை பார்த்துக்கணும்ல. யாராவது எதாவது சொல்லிட மாட்டாங்களா? எதாவது நினச்சிக்க மாட்டாங்களா? இதைத்தானே பெரும்பாலான பெற்றோர்கள் ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மோதி உடைக்க வேண்டியது உங்களுடைய குடும்பத்தில். பெண்ணாக பிறந்தது என்னுடைய குறைபாடு அல்ல. இந்த எண்ணிக்கையில் சமமாக இருக்கின்றோம். இது தாய்நாடு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எனக்கு மேலே இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாரும் ஏமாந்துட்டு இருக்கீங்க. நான் இனி ஏமாற மாட்டேன். அந்த உறுதி வந்தால் இந்த மேடை, இந்த பேச்சு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இந்த பேச்சு யார் வேணாலும் பேசிட்டு போயிடலாம். அடுக்குமொழியில் பேசுவதும் வார்த்தைகளை கூர்மையாக பயன்படுத்துவதும் வந்து நின்று முழங்கிட்டு போயிட்டு கை தட்டிட்டு அங்கே போய் அப்படி உட்காந்துட்டு இப்படி நல்லா பேசினா அப்பா பேசி முடிக்கிறதுக்குள்ள பேச்சு செயலாக மாறணும். உங்களை எத்தனை பேர் பேசிய பேச்சு செயலாக மாறுவதற்கான பேச்சா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அடுக்குமொழி வசனங்கள் ஒருபோதும் உதவாது. நான் ரெண்டாவது வரியில தூக்கி தள்ளிடுவேன். நீ எப்பயும் முழங்கி முடிச்சுட்டு வா, அப்புறமா கேட்டுக்கிறேன். ஏன்னா அடுக்குமொழி வசனங்களில் ஒருபோதும் நான் கருத்தை எடுத்துட்டு போக முடியாது. அந்த நயத்தை வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு அந்த எதுகையும் மோனையும் இலக்கிய தரத்தையும் வச்சுட்டு எத்தனை நாளைக்கு ஓட்டிட்டு இருக்கிறது? முதலில் உங்களுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டு வெளியில் வாங்க. அம்மாட்டையும் சொல்லுங்க, நீங்கள் என்னை பெத்தீங்க, ஒத்துக்கிறேன், ஆனால் நான் தனி. இந்த வாழ்க்கை என்னுடையது, இந்த வாழ்க்கை எங்களுடையது. நாங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். உடனே ஆணின்னு வராதிங்க. முதல்ல குடும்பத்திலிருந்து வஞ்சனைகள் ஆரம்பிக்குது. அந்த ஒடுக்குமுறையை உடைத்து விட்டு வெளியில் வாங்க. நாங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன பாதுகாக்கிறீங்க, பாசம் காட்டுறீங்க, அன்பு காட்டுறீங்க, அக்கறை செலுத்துறீங்க, எனக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும்ல. இந்த மாதிரியான பேச்சுகளை 10-20 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். 2014 தேர்தலில் 53 இருந்தது, இன்றைக்கு 78 பாராளுமன்றத்தில் வந்திருக்கு. அப்போ உள்ளாட்சி மன்றங்கள் ஏதாவது வந்துருச்சா? உங்கள் கிராமத்தினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த முகப்பில் இருக்கக்கூடிய பெயர் பலகையை பாருங்க. பெண்களுக்கான ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்டு அல்லது அந்த தொகுதி ஏதாவது ஒதுக்கப்பட்டிருந்தா அங்கே ஒரு பெண் இருப்பாங்க. ஆனால் அந்த பெண் நிச்சயமாக அதிகாரத்தில் இருக்க மாட்டாங்க. அதை நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. உடைக்க வேண்டியது அங்கிருந்து. ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட், பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலராக பெண் பெயர் இருக்கும். ஆனால் அந்த பெண்ணுடைய கணவர் தான் எல்லா இடத்துலையும் இருப்பார். எந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தாலும் அவர் மேடையில் இருப்பார். அங்கே கேள்விகளுக்கு ஆரம்பிங்க. வெறும் எம்பிக்களை மட்டும் தேர்ந்தெடுத்து 78 பேர்த்து அப்படி அனுப்பிட முடியாது. இங்கே இருந்து அடிமட்டத்திலிருந்து, உள்ளாட்சி தேர்தலில் இருந்து, ஒவ்வொரு மட்டத்தில் இருந்து பெண்களுக்கான இடத்தை உரிமையோடு பெற வேண்டும் என்கிற வேட்கை இங்கே வரணும். இன்றைக்கு எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க தான். எல்லா சட்டம் இயற்றுவதற்கான எல்லா அமைப்பும் இருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரிஸ் அவங்க தான். எல்லா மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர்கள் அவங்க தான். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஐஏஎஸில் வெறும் 14% மட்டும்தான் பெண்கள். பிரச்சனை இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். உங்களை எத்தனை பேர் விஜய் ரசிகர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணிசமான கை உயரும். உயர்ந்துருச்சங்க. அடுத்தது அஜித், கொஞ்சம் நரைச்சிருச்சு தலை இருந்தாலும் சரி வச்சுக்குவோம். சூர்யா, சிவகார்த்திகேயன், தனுஷ் பாரு உயர்ந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர்த்துக்கு இராசிங்காலை தெரியும்? எத்தனை பேர்த்துக்கு இரா செங்காலை தெரியும்? எத்தனை பேர்த்துக்கு டினா டபியை தெரியும்? எத்தனை பேர்த்துக்கு நந்தினி கேஆரை தெரியும்? 3 பேரும் 2014ஆம் ஆண்டு, 15ஆம் ஆண்டு, 16ஆம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வில் முதலிடம் பிடித்தவர்கள். தொடர்ந்து பெண்கள் முதலிடம் பிடித்தவர்கள். நீங்க சினிமாவை ரசிங்க வேண்டான்னு சொல்லலை. நீங்க தளபதியை யாரை வேணாலும் ரசிங்க, அது உங்களுடைய உரிமை. ரசிச்சுட்டு அந்த மட்டத்தில் மட்டும்தான் உட்கார்ந்திருக்க முடியும். இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்க ஒரு இரா சிங்காலாக, நீங்க ஒரு டினா டபியாக, நீங்க ஒரு நந்தினி கேஆராக மாறினால் அந்த இடத்துக்கு வர முடியும். ஏன் அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்கிறதுக்கு பின்னால் ஆழமான கதை உண்டு. இரா சிங்காலோட கதையை எடுத்து படிங்க. நான் இதே கல்லூரியில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய புத்தகத்தில் மிக முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். நான் பல மேடைகளில் பேசிட்டு இருக்கேன். அதை மட்டும் பேசினா இரா சிங்கால் ஏன் அந்த இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத மட்டும் பேசுனீங்கன்னா 3/4 மணி நேரம் பேச முடியும். அவ்வளவு உருக்கமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு காரணம் அங்கே இருந்துட்டு இருக்கோம். அந்த காரணம் என்றைக்கு உங்கள் மனதில் தைக்குதோ
அது மாதிரியான ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறீங்களோ அன்றைக்கு தான் மேடைக்கு வர முடியும், அன்றைக்கு தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இந்த இடம் யாரும் கொடுப்பதல்ல, இந்த இடம் நீங்கள் வந்து இடம் பிடிப்பது. இன்றைக்கு மிகச்சிறப்பாக பேசினீர்கள். அந்த பேச்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய மொழியாக, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அன்றாடமாக மாறினால் இந்த நிகழ்வு வெற்றியடைந்ததாக கருதுவேன். இல்லைன்னா ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி, ஒரு தொலைக்காட்சியினுடைய பேச்சு போட்டியில் பேசுகிற மாதிரி இதுவும் ஒரு உரையாக கடந்து போகும். இன்னும் 10 வருஷம் கழித்து இதை விட நாசுக்கா, இதை விட நல்ல சொற்களை போட்டு ஒரு பொண்ணு கையை மடக்கி முட்டியை மடக்கி ஆக்ரோஷமாக பேசிட்டு போகிறப்ப அந்த வரிசையிலிருந்து எல்லாரும் கைதட்டிட்டு போயிட்டே இருந்துட்டு இருப்போம். அப்போ இந்த 78 மீறி போனால் 88 ஆகும், 100 ஆகவும் மாறி இருக்கும். இதற்கான ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும். நான் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் கேட்ட ஒரு குரல் பதிவு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. நம்ம இந்த சாதனை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வெளிச்சமிட்டவர்களை மட்டும்தான் தேடி பார்த்துட்டு இருப்போம். தமிழகத்தினுடைய ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தினுடைய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், குரூப் 4 எழுதி வந்திருக்கக்கூடியவர், அவருடைய கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு இருந்தால் போதும். தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு ஒரு புகார் போகுது. டிஎம் செல்லுக்கு நீங்கள் உங்களுக்கு வேண்டுங்கிற வேண்டுகோளை நீங்கள் அனுப்ப முடியும். ஒரு நபர் வந்து எனக்கு பென்ஷன் வேணும், எனக்கு யாரும் இல்லை, ஆதரவு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி மாதம் 1000 ரூபாய் பென்ஷன் வேணும்னு விண்ணப்பிச்சிருக்கார். அந்த விண்ணப்பம் அங்கே போனோடனே கடைசி அதெல்லாம் சுற்றி முடித்து கடைசி அந்த விஓவுக்கு வருது. விஓ வந்து அதை வந்து விசாரிச்சுட்டு அதற்கான ஒரு விஷயத்தை எழுதணும். அந்த குரல் பதிவு ஆரம்பிக்கணும். இந்த ஊருடைய விஓவை பேசுகிறேன் சார், ஒரு பெண் குரல் ஆரம்பித்து அவர்கிட்ட கேட்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்பாங்க, நீங்கள் என்ன சார் பிரச்சனை, என்ன இருக்குது, எவ்வளவு வீடு வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன இருக்குது, பிள்ளைகள்லாம், அவர் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு பிள்ளைகள் 4 பேர் இருந்தாங்க, 4 பேர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தனியாக தான் இருக்கேன், நானும் மனைவி இருக்கோம், எனக்கு வயசாகி போச்சு, எதுவும் பண்ண முடியாது, இந்த பென்ஷன் வந்தால் மட்டும்தான் என்னால் வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சோனையும் எல்லா கதையும் கேட்டு முடிச்சுட்டு அந்த அம்மா திரும்ப ஆரம்பிப்பாங்க. சார் நீங்கள் சொன்ன எல்லா கதையும் கேட்டுட்டேன், நான் ஒரு கதை சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களா? விக்ரம் மேதாவில் விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி தான் நான் ஒரு கதை சொல்லிட்டா சார் தான். அந்த பொண்ணு, அந்த லேடி ஆரம்பிச்சது அவள் ரொம்ப பொலைட்டான வயசில். சார் நீங்கள் ஒரு துறையில் வேலை பார்த்துருக்கீங்க, அந்த துறையில் வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப உங்களுடைய சம்பளம் 70,000 ரூபாய் இருந்தது, உங்களுடைய பென்ஷன் இப்போ 30,000 ரூபாய்க்கு மேலே வரும், உண்மையா? அந்த அவர் பதறாரு, ஐயோ அதெல்லாம் எழுதிடாதீங்க, எழுதுனா பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, எழுதுனா பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது உங்களுடைய மனைவி அரசு துறையில் தான் வேலை பார்த்தாங்க, அந்த மனைவி வந்து டெப்டி பிடிஓவாக வேலை பார்த்தாங்க. ஸோ டெப்டி பிஓக்கு கீழே தான் நான் வருவேன். அந்த மட்டத்தில், அதிகாரத்தினுடைய மட்டத்தில் விஓங்கிறது குரூப் 4 எக்ஸாம் கீழே தான் வரும். அவங்களுக்கு கீழே தான் நான் இங்கேயே வேலை பார்த்துருக்கேன். இது சரியா? நீங்கள் இப்போ கட்டி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வீடு 80 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குன்னு எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டுட்டு இனிமேல் இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் வேற எங்காவது வச்சுக்கோங்க சார். என்ன மாதிரி ஒரு விஓட்ட வச்சுக்காதீங்க, விஏ தானேன்னு நினச்சிடாதீங்க. என் குவாலிஃபிகேஷன் 10வது தான். ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ணி லைஃப் லாங் நீங்கள் வெளியில் வர முடியாத அளவுக்கு பண்ணக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்குது. இதன் மூலமாக நான் உங்களுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் இந்த திட்டத்தை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இதற்கு துணை போகணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வட்டாட்சியராக இருந்தாலும் சரி, மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தத்திற்கு நான் எச்சரிக்கை விடுறேன். ஒரு விஓ நினைச்சா இதையெல்லாம் செய்ய முடியும். அந்த பெண்ணை நான் சாதனை பெண்ணை பார்க்குறேன். ஏன்னா ஒரு விஓ தானே, ஒரு 300 ரூபாயை வாங்கிட்டு கையெழுத்து போடுவாங்க, 100 ரூபாயை வாங்கிட்டு இது பண்ணுவாங்க, அப்படிங்கிற மட்டத்துக்குள்ளே மட்டும் கருதப்படக்கூடிய ஒரு இடத்தில் நான் வாங்குகிற சம்பளத்துக்கு நான் வேலை பார்க்குறேன், அதனுடைய அதிகாரத்தை நான் எல்லா மட்டத்திலையும் நிறுவ முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெண் அங்கே எழும்பி நிற்க முடியுது அப்படின்னா அதற்கு துணையாக நின்றது இந்த அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடம். அது இந்த அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பை கல்வி ஒன்றுதான் தரும். யார் வீட்டிலலாம் +2 முடிச்சிட்டீங்க, கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இந்த பிள்ளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காலேஜுக்கு அனுப்பி ஒரு 3 வருஷம் சேஃப்டி லாக்கரில் வைக்கிற மாதிரி வச்சுருந்துட்டு வந்த உடனேயும் சீக்கிரமாக ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய நம்பிக்கையில், அவங்களுடைய ஆசையில் முதல்ல இன்றைக்கி ஒரு கூட மண் அள்ளி போட்டுட்டு, இதை எத்தனை பேரண்ட்ஸ் என்ன முறைக்கிறாங்கன்னு தெரியல, நான் ஒரு அப்பாவாக தான் பேசுகிறேன். என் பொண்ணுக்கு என்ன பேசுகிறேன்னு அதை தான் பேசுகிறேன். இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை என்னுடைய மகள்களாக கருதி தான் பேசுகிறேன். அத்தனை பேர்த்துடைய ஆசையில் மண்ணை போட்டுட்டு என் வாழ்க்கையை நான் வடிவமைக்கிறேன், எனக்கு துணை நில்லுங்கன்னு சொல்லி உரிமையோடு கேளுங்க. நீங்கள் கடக்க வேண்டிய தொலைவு ரொம்ப தொலைவு, சாதாரணமாக இல்லை. வெறும் இந்த 5 அடி தான் அந்த இடைவெளி, பார்த்தா அப்படி தான் தெரியும். ஆனால் அந்த இடத்துலேருந்து இந்த மேடைக்கு வந்து இந்த மாதிரி நின்று பேசுகிறதுக்கு எனக்கு 20 ஆண்டுகள் பிடித்தது. எனக்கு 20 ஆண்டுகள் பிடித்தது.
காரணமாக ஒரு கிராமத்தில் இருந்து பஸ்ஸு போக்குவரத்து இல்லாமல் ஒரு எருமை மாடு மேய்ச்சிக்கிட்டு வயல்வெளிக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு சைக்கிளில் 7 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இங்கிலீஷ் தெரியாமல் எதுவும் தெரியாமல் முறையாக கல்லூரிக்கு போகிறப்ப பட்டிக்காட்டா முட்டாய் கடை பார்த்த மாதிரி அப்படி போய் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு 20 ஆண்டுகள் ஆச்சு. உங்களுக்கு அது 2 ஆண்டிலும் நடக்கலாம், 2 வாரத்திலும் நடக்கலாம், 20 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சாதனை பெண்கள் தான். என் அம்மா சாதனை பெண் தான், உங்கள் அம்மா உங்கள் பாட்டி எல்லாரும் சாதனை பெண் தான். ஒரு நாளைக்கு காலையில் 10 தோசை, சாயந்தரம் 10 தோசைன்னு சொல்லிட்டு மாதத்துக்கு வருஷத்துக்கு தலைமுறைக்கு ஒரு 28,366 தோசை சுட்டு போடுற பெண்ணும் சாதனை பெண் தான். ஆனால் அந்த தோசையை அடிமையாக நின்றுட்டு சுட்டு போடக்கூடாது. இந்த குடும்பத்துக்கு கொட்டி தீர்க்கணுமே அப்படின்னு போடக்கூடாது. தன்னை உணர்ந்து தன்னுடைய இயல்பை உணர்ந்து தன்னுடைய ஆளுமையை தேடி கண்டுபிடித்து தற்காத்துன்னு சொல்லி திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதுனதுக்கு தமிழறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து தன்னுடைய கற்பை காத்து. அந்த திருக்குறளை பண்ணி முதல்ல அந்த கற்பை காத்து நான் நீக்கினேன். நான் சொல்லக்கூடிய அர்த்தம் அந்த இடத்துல தற்காத்து, தன்னுடைய ஆளுமையை காத்து, தன்னுடைய ஆளுமையை காத்து. திருவள்ளுவர் சொல்லிட்டு கற்பு சொல்லிட்டு போறாரு. எனக்கு கற்புங்கிறது கலர் தெரியாது, கருப்பா சிகப்பா அப்படின்லாம் தெரியாது. கற்புங்கிறதுக்கு ஒரு வடிவம் கிடையாது. கற்புங்கிறது வெறும் மித், கற்புங்கிறது வெறும் நம்பிக்கை. கற்புங்கிறது ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு வரையறை அப்படின்னு சொன்னால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமாக வைத்தால் பெண்ணுக்கு வை. அது இல்லாமல் பெண்ணுக்கு மட்டும் ஒரு திருக்குறள் தற்காத்து, தன்னுடைய கற்பை காத்து. ஆணுக்கு எங்கேயும் எழுதலை. தற்காத்துன்னு சொல்லி தன்னுடைய கற்பை காத்துன்னு சொல்லி ஆணுக்கு திருவள்ளுவர் எங்கேயும் எழுதலை. பெண்ணுக்கு மட்டும் தற்காத்துன்னு சொல்கிறப்ப நான் அதை அப்படியே நீக்கிட்டு தன்னுடைய ஆளுமையை காத்து, தன்னை சார்ந்தவர்களை காத்து, தகை சார்ந்த சொற்காத்து, சோர்விலால் பெண். அந்த இடத்துல என்னுடைய அம்மாவை, பாட்டியை, என்னுடைய மனைவியை, என்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களே எல்லோரையும் கருதி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இவர்கள் சாதனை பெண்கள் தான். ஆனால் இன்னும் தன்னை உணராமல் இருக்கின்றார்கள். தன்னை உணர்ந்தால் இந்த மேடைக்கு வருவாங்க, தன்னை உணர்ந்தால் உள்ளாட்சி அதிகாரத்துக்கு போவாங்க, தன்னை உணர்ந்தால் ஒரு விஓ மாறுவாங்க, தன்னை உணர்ந்தால் ஒரு ஆசிரியராக, தன்னை உணர்ந்தால் ஒரு அதிகாரியாக, தன்னை உணர்ந்தால் ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளராக, தன்னை உணர்ந்தால் அரசியலிலும் பங்கெடுத்து. அந்த பக்கம் தீண்டப்படாத பக்கமாக இருக்குது. தமிழகத்துக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு பெண் முதலமைச்சர் தான். இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் ஒரே ஒரு பெண் பிரதமர் தான். எத்தனை மாநிலங்கள் இன்றைக்கி இந்தியா ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டால் மேற்கு வங்காளத்தை தவிர்த்து வேறு எங்கேயும் பெண் முதலமைச்சர்கள் கிடையவே கிடையாது. இந்த இடத்துக்கு வரணும்னா உழைக்கணும். இங்கு முழங்கியவையில் அனைத்தும் தன்னுடைய செயலாக, தன்னுடைய மொழியாக, தன்னுடைய உயிராக மாறினால் அதை நோக்கி மெல்ல பயணிக்க வேண்டிய தொலைவு உங்களெல்லாம் சும்மா மோட்டிவேட் பண்ணல, ரொம்ப தூரம் இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம இணைந்து செயல்படுவோம். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். Thank you so much, sir, for your wonderful speech. Hope your words will make this younger generation to achieve more in their life. Thank you so much, sir. So before announcing the winners, let me call all other participants who came over here to attend this grand finale Teen Talk Season 4. Other participants, please come forward to the stage for a photo session. I request everybody to cheer up for everybody. Final contestants, please come forward to the stage for a photo session, please. தமிழ் கேட்டகரி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா தமிழ் தான் நம்மளோட தாய்மொழி, முதல் மொழி, எல்லாமே சொல்லுவோம் இல்லையா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தமிழ். தமிழ் பேச்சு போட்டியில் ஆறுதல் பரிசு பெறுபவர் TTT 048 பவதாரிணி வேலம்மாள் வித்யாலயா கரூர். ஆறுதல் பரிசு TTT 048 பவதாரிணி வேலம்மாள் வித்யாலயா கரூர். ஆறுதல் பரிசு. Third prize goes to TTT 029 ஆர்த்தி கிரீன் வேலி மேல்நிலை பள்ளி சென்னை. TTT 029 ஆர்த்தி. பரிசு தொகை மற்றும் கேடயம். மூன்றாவது பரிசு ஆர்த்தி கிரீன் வேலி மேல்நிலை பள்ளி சென்னை. TTT 039 திஷா from வித்யா விகாஸ் பெண்கள் மேல்நிலை பள்ளி திருச்செங்கோடு. அவர்களுக்கு பரிசு தொகை, சான்றிதழ் மற்றும் கேடயம்.
Let's give a round of applause to Disha for second place. உடனே சொன்ன நல்லா இருக்கா தானே? அவங்களும் வெயிட் பண்றாங்க, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடலாம். ஒரு கவுண்ட் டவுன் வைக்கலாமா வேணாமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸை சீக்கிரம் சொல்லிட்டா ஹார்ட் பீட் சீக்கிரம் போயிடும். ஸோ ஹார்ட் பீட் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? 10ஆ 5ஆ? 10. ஓகே சரி, 5லேருந்தே போய்க்கலாம், டைம் ரொம்ப ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பசிக்குது. 5, 3, 2, and the winner is TTT061 Tarunika from PKP Swami Metric Melnilipalli Erode. TTT061 Tarunika, வாழ்த்துக்கள். Prize for the English category goes to, shall I tell the school name first? And then tell who's going to win? Okay. So the consolation prize, she's from Vivekananda Higher Secondary School, Padmamangalam, and the consolation prize goes to TTE016G Mona Shri. Let's give a very huge round of applause to her. Come on, cheer up. T-E-0-19S Mahishavardhani from Holy Angels Girls Metric Higher Secondary School, Salem. Congratulations. She is getting second place, certificate, cash prize and the trophy. And the winner First is place goes to TTE032 Kavya Kavya Shri, JKK Muniraj Metric Higher Secondary School, Kumarapalayam. Congratulations, Kavya Shri. I have experienced a new thing actually. This is the first time I'm interacting with more people. So thanks for this opportunity, and I thank the venerable dignitaries for this great opportunity. Thanks for everyone for your attention, attentive listening. So for everything, thank you. Thank you. Yes, I'm very happy to be here to get the prize. And this was my first public speech actually. I'm very glad. Thank you for all. And thank you for supporting me, hearing my speech for about 6 minutes. I think it may be boring. But still, thank you. And thank you for all eminent personalities, juries, and all the teachers and students who supported me. Thank you, everyone. Thank you. Thank you. Thank you so much. வணக்கம். நான் வந்துட்டு எதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எல்லாரும் போய் அங்கே ஸ்ட்ரக் ஆனோடனே நான் செம்மையாக பயந்துட்டேன். அப்புறம் ஈரோடு கதிர் சார் வரணுன்னே எனக்கு செம்ம நான் பேசும்போது அவர் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது நடந்துருச்சு. அப்புறம் அவரோட நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்றது இந்த மேடையில் சொல்கிறேன். Thank you so much. It's my privilege to propose a vote of thanks and acknowledge the contribution of those who worked really hard to make this Teen Talk, the Massive Talkathon Season 4, a resounding success. I would like to convey my sincere thanks to our Honorable Founder Chairman, Lion Dr. K.S. Rangasamy MJF, for supporting and motivating us in all our endeavors in absentia. A special mention to our respected Vice Chairman, Ms. Raj Srinivasan, for being the catalyst that stimulated us to do our best and standing pillar of strength. Thank you, sir. My heartiest thanks to our Executive Directress, Mrs. Kavita Srinivasan in absentia. I express my profound thanks to the Chief Guest, Mr. Kadir, Speaker, Writer and Trainer, Human Resource Development, Erode, for his valuable presence to grace the occasion. Today, we have an opportunity to hear your thoughts, and this will be going to encourage us in our future events. Thank you, sir.
We are all inspired by your great words. Your impact is everlasting. We have been fortunate enough to be backed by a leadership of very proactive and dedicated principal, Dr. M. Karthikeyan, KSR College of Arts and Science for Women. Thank you, sir. Your guidance and care are the biggest strength of our success. I would like to express my wholehearted thanks to the principals, Dr. V. Radhakrishnan, Dr. R. Gopalakrishnan, Dr. M. Venkatesan, and other principals from our sister concern. Thank you, sirs. I want to state that we are all most grateful to all the jury members. We thank you, sirs. Your time and dedication made it possible for us to reward students for their efforts. I also thank Dr. Venkatachalam, librarian, KSR College of Technology. I am immensely thankful to Mr. K. Vijay, Head Department of Computer Science, and Shrutika, First BA, for these efforts towards anchoring of today. Thank you, sir. Thank you, Shrutika. And Shrutika is the title winner for the season 3. I also thank the press, media, my colleagues, non-teaching staff members, students, parents, and other invitees. Finally, a big thanks to each one of you who made this Teen Talk Season 4 a memorable for all of us. Thank you. Thank you so much everyone for your valuable presence, and we are extremely happy in announcing this Teen Talk season will continue in the forthcoming year too. So do participate and then show your talents to everybody. Thank you everyone. Thank you, sir. Thank you, dignitaries, parents, students, and my dear butterflies of KSR CASW. Thank you everyone for the wonderful session. இந்தியா சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளை கடந்து விட்டது. பெண்ணுரிமை என்பது ஆணை போலவே பெண்ணுக்கு வீரம், வன்மை, கோபம், ஆளுந்திரம் உண்பென்பது. It is very important to note that around 300 girls were affected in this manner in India every year. ஐயா, பிரிட்டிஷ் காலத்துல ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடிய வீரர்கள் என்று சொன்னார். அந்த காலத்தில் பெண்கள் கல்வி கற்பதே அரிதாக இருக்கும் பொழுது, Not only in space, women are also defending our country. But women nowadays are educated, literated, liberated, and even lead. நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் பெண்ணென்றோர் இனம் இன்றும் இருக்கிறது, அது என்றும் ஆணுக்கு சமமாகத்தான் இருக்கிறது என்று. The frog prince who is known for his magical extermination self by the magical kiss again.